We bring you greetings once again in the name of our Lord and Savior Jesus Christ, who suffered and died for us. நமக்காக பாடுபட்டு மரித்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகின்றோம். Praise God for bringing us to the last meeting of this 4-day program in commemoration of the convention of this Kanyakumari diocese and the bicentenary of Vedamanikam and Ringal Tobe ministries. அருள் திரு ரிங்கல் தௌபே வேதமாணிக்கம் ஆகியோருடைய 200வது ஆண்டு நினைவாகவும் குமரி திருமண்டலத்தினுடைய நற்செய்தி பெருவிழாவாகவும் கொண்டாடப்படுகின்ற இந்த நற்செய்தி கூட்டங்களினுடைய 4வது நாளுக்காக ஆண்டவரை நான் துதிக்கின்றேன். This being the last meeting, I just wanted to say a few words before I move on to my message proper. இந்த கூட்டம் இறுதி கூட்டமாய் இருக்கின்றபடியினாலே செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்னதாக சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். I want to thank God and all the organizers of this program, and very especially the bishop, for having invited me to go over here to minister God's word to you during these 4 days. இந்த 4 நாட்களிலே இறை வார்த்தையை இங்கே பகிர்ந்தளிப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஆண்டவருக்கும் அமைப்பு குழுவினர் அனைவருக்கும், குறிப்பாக திருமண்டலத்தினுடைய பேராயர் பெருந்தகை அவர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன், நன்றி சொல்கின்றேன். For whatever blessing you received from the Lord through the ministry of God's word, give him all the glory, and as I always said, he alone is worthy. திருவசனத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட எந்த நன்மை ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதற்காக ஆண்டவரையே மகிமைப்படுத்துங்கள். ஏனென்றால் தேவன் ஒருவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். If you want to continue to listen to messages like this, you can tune on to GospelNet channel, TV channel, and there is a program that comes 4 times every week under the name Blessing Time. இந்த விதமான திருவசன போதனைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க பிரியப்படுவீர்களேயானால் பிளெஸிங் டைம் என்கிற தலைப்பிலே காஸ்பல் நெட் என்கிற அலைவரிசையிலே வரக்கூடியதான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வாரத்தில் 4 முறை நீங்கள் கண்டுறலாம். It's a very convenient time for you to watch that program. It is from 9:30 to 10 o'clock each evening. ஒவ்வொரு நாளும் இரவு 9:30 மணி முதல் 10 மணி வரை உங்களுக்கு வசதியான நேரத்திலே இந்த நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. On Mondays, Wednesdays, Thursdays and Saturdays. திங்கள், புதன், வியாழன், சனிக்கிழமைகளிலே இந்த நிகழ்ச்சி வெளிவரும். And I already introduced to you my daily devotional book, Better Every Day, 432 pages of solid biblical devotional instruction. 432 பக்கங்கள் நிறைந்த Better Every Day, நாளொரு மேனி என்கிற என்னுடைய தினசரி தியான நூலை உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். அதனையும் வாசித்து பயனடையுங்கள். And there are other books written by me and my wife and also my VCDs. Please do visit the bookstall if you have not done so during the last 3 days. நானும் எனது துணைவியாரும் எழுதியுள்ள பல்வேறு நூல்களும் மற்றும் நான் பிரசங்கித்துள்ள பல்வேறு ஒளி தட்டுகளும் புத்தக சாலையிலே விற்பனைக்கு உண்டு. இதுவரை நீங்கள் அதிலே சென்று பார்த்திராவிடில் இப்பொழுது நீங்கள் அவசியம் சென்று பாருங்கள். We are studying about various practical lessons from the sayings and doings of Jesus Christ during the closing days of his life and ministry on earth. இந்த பூவுலக பயணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி நாட்களிலே சொல்லியவைகளும் செய்தவைகளும் ஆகிய காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். On the first evening I spoke to you on the 7 sayings of Jesus Christ from the cross, and I developed the gospel of Golgotha on that basis. முதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து திருவாய் மலர்ந்தருளிய 7 வசனங்களை குறிப்பிட்டு கொல்கதாவிலிருந்து வரும் நற்செய்தி என்ற தலைப்பிலே நான் உங்களோடு வசனங்களை பகிர்ந்து கொண்டேன். On the second day I spoke to you on the last sermon of the Lord Jesus Christ, namely on the Holy Spirit. இறுதியாக ஆண்டவராகிய இயேசு ஆற்றிய சொற்பொழிவு என்ற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து 2ஆம் நாள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். And yesterday I spoke to you on various sufferings of the Lord Jesus Christ and brought out practical lessons as to how we can handle suffering in our own lives as the Lord Jesus did.
நேற்றைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது வாழ்விலே அனுபவித்ததான பல்வேறு பாடுகளை குறித்தும் அதன் அடிப்படையிலே நமது வாழ்விலே நாம் பாடுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்றும் நாம் தியானித்தோம். First day it was a subject of salvation. முதல் நாளிலே ரட்சிப்பை குறித்ததான செய்தி. Second day it was a subject of the Spirit of God. இரண்டாவது நாளிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்த செய்தி. Yesterday it was a subject of sufferings. மூன்றாம் நாளிலே பாடுகளை குறித்த செய்தி. And today my subject obviously is soul winning. இந்த கடைசி நாளிலே என்னுடைய செய்தி ஆத்தும ஆதாயம். The suffering of Christ was for the salvation of the whole world. இறைமகன் இயேசு அனுபவித்த பாடுகள் எல்லாம் உலக மீட்புக்காகவே. Turn with me to 1 John 2nd chapter and look at the second verse. 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Jesus himself is a propitiation for our sins, and not for ours only, but also for the whole world. 1 John 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். Now this is a verse which is normally repeated and read out several times during every communion or bread breaking service. திருவிருந்து ஆராதனையிலே ஐக்கிய பந்தியின் சமயத்திலே அடிக்கடியாய் நம்முடைய திருச்சபைகளிலே சொல்லப்படுகின்றதான வசனம் இது. And I want you to understand that this oft repeated words in our churches is basically a missionary verse. நம்முடைய ஆலய ஆராதனைகளிலே அடிக்கடி உச்சரிக்கப்படுகின்றதான இந்த வசனம் அடிப்படையிலே மிஷனரி சிந்தையை கொண்டுள்ள ஒரு வசனமாகும். Jesus himself is a propitiation for our sins. It is not a full stop there. There is a comma and then it says not for ours only but for the whole world. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று முற்றுப்புள்ளி வைக்கப்படாமல் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் என்று அது தொடர்ந்து சொல்லப்பட்டுள்ளது. That is why the Lord Jesus Christ said, when I am lifted up, I will draw all men unto myself. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அனைவரையும் என் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுவேன். That is why when Philip saw that Ethiopian minister reading the book of Isaiah, the passage that he chose to expound was the passage concerning the suffering Messiah. ஆகவேதான் நற்செய்தியாளனாகிய பிலிப்பும் கூட அங்கே மந்திரியாகிய எத்தியோப்பிய அதிகாரியை சந்தித்த பொழுது அவனுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்துரைப்பதற்கு ஏசாயா 53வது அத்தியாயத்தை அடிப்படையாய் தெரிந்து கொண்டார். Beginning with that scripture passage, he expounded the gospel to them, and that Ethiopian minister was instantly converted and he was baptized in water. ஏசாயா 53வது அத்தியாயத்தை மையமாய் வைத்து கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை எத்தியோப்பிய மந்திரிக்கு எடுத்துரைத்ததான பிலிப்புவின் வார்த்தைகளை அவன் கேட்ட பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து திருமுழுக்கு பெற்றான் என்று நாம் பார்க்கின்றோம். Jesus was passionate after souls from beginning to end. ஆதி முதல் அந்தம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்தும ஆதாய கரிசனையினாலே நிறைந்திருந்தார். Jesus Christ was a soul winner first and last. முதலும் முடிவுமாக இயேசு கிறிஸ்து ஆத்தும ஆதாய வீரராய் இருந்தார். But the intensity of his soul winning passion heightened during the last week of his life. ஆனால் இந்த ஆத்துமாக்களை குறித்ததான வேட்கை அவருடைய உலக பயணத்தினுடைய முடிவு நாட்களிலே உச்சகட்டத்தை அடைந்தது. Everything that happened or every event that took place during the passion week of the Lord Jesus Christ had a lesson of practical relevance for missionary evangelism. பாடுகளின் வாரத்திலே நடைபெற்றதான ஒவ்வொரு சம்பவங்களும் அங்கே நிகழ்ந்ததான ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆன்மாக்களின் மீது எத்தனை கரிசனையும் பாரமும் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு எடுத்து இயம்புகின்றதான சாட்சிகளாகவே காணப்படுகின்றன. Today I am going to conduct a tour for all of you from Palm Sunday to Good Friday. குருத்தோலை ஞாயிறு துவங்கி பெரிய வெள்ளி வரை ஒரு சுற்றுலாவாக உங்கள் அனைவரையும் நான் என்னோடு அழைத்துச் செல்ல பிரியப்படுகிறேன். And I want to have 5 stopover in this tour. இந்த சுற்றுலாவிலே 5 நிறுத்தங்களை நான் வைக்க பிரியப்படுகின்றேன். I'm sorry, 7 stopover in this tour. இந்த பயணத்திலே 7 நிறுத்தங்களின் வழியாக நாம் கடந்து செல்வோம். And in each of the stopover, which is nothing but a very interesting incident, there are so many practical lessons for us for soul winning, evangelism and missionary work. இந்த பாடுகளின் வார சுற்றுலாவிலே நாம் செல்லும் பொழுது நிறுத்துகின்றதான ஒவ்வொரு நிறுத்தத்திலும் சுவாரஸ்யமாக நடைபெற்றதான ஒரு சம்பவத்தை நாம் நினைவிற்கு கொண்டு வருவோம். This message is not to bless you, but this message is to make you bleed for the souls who are perishing without hearing the gospel even once in their lifetime.
இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, மாறாக கிறிஸ்து என்கிற பெயரை ஒருமுறை கூட தங்களுடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிராத காரணத்தினாலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக அழுது இரத்த கண்ணீர் வடிக்கும்படியாக உங்களை ஏவி எழுப்பும். We Christians, we have heard simply too many sermons on our privilege of being blessed. நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியான பல்வேறு ஸ்லாக்கியங்களை குறித்ததான செய்திகளை கேட்டு கேட்டு தலை பெருத்து இருக்கின்றோம். But we are yet to hear enough about our responsibility to be a blessing. ஆனால் நாம் என்ன விதத்திலே மற்றவர்களுக்கு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே கேட்டிருக்கின்றதான செய்திகள் மிக மிக குறைவு. So my message of tonight is a message of warning. It is a message of great commission. It is a message of challenge for each of you. Be ready to receive the word implanted in your heart with all meekness and openness and transparency and no bias. ஆகவே என்னுடைய இந்த இரவினுடைய செய்தி உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கடந்து வரும் என்கிறதான எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காத்திருக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். சாந்தத்தோடும் தாழ்மையோடும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பொறுப்பு இன்னதென்பதை உணர்ந்து கொள்வதற்கு நீங்கள் ஆவலோடு நெருங்கள். 7 incidents from what happened from Palm Sunday to Good Friday in the life of the Lord Jesus Christ. குருத்தோலை ஞாயிறு துவங்கி புனித வெள்ளி வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே நடைபெற்றதான 7 முக்கியமான சம்பவங்கள். Number 1, what I want to refer to is the tethered donkey. முதலாவது நான் குறிப்பிட விடுகின்றதான சம்பவம் கட்டப்பட்டிருந்த கழுதை. Turn with me to Matthew's Gospel in chapter 21. I will read to you the first 3 verses. மத்தேயு 21வது அத்தியாயம் முதல் 3 வசனங்கள். When they drew near to Jerusalem and came to Bethphage at the Mount of Olives, then Jesus sent 2 disciples. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீடரில் 2 பேரை நோக்கி, Go into the village opposite you and immediately you will find a donkey tied and a colt with her. Loose them and bring them to me. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். If anyone says anything to you, you shall say the Lord has need of them, and immediately he will send them. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். This very colorful incident has got so many practical lessons on missionary evangelism, and I want to pick up at least 5 of them tonight. இந்த குறிப்பிட்ட சுவாரஸ்யமான சம்பவம் மிஷனரி சிந்தையை நமக்கு உணர்த்துகின்றதான அநேக படிப்பினைகளை உள்ளடக்கி இருக்கின்றது. அதில் குறிப்பாக 5 காரியங்களை மட்டும் நான் எடுத்து எம்ப விரும்புகின்றேன். First of all, this illustrates rural evangelism. இந்த நிகழ்ச்சி நமக்கு முதலாவது உணர்த்துவது கிராமப்புற நற்செய்தி பணி. India lives in villages. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது. Let me say that again. நான் மீண்டுமாய் சொல்லட்டும். Bharat, India, it lives in villages. பாரதம் கிராமங்களில் வாழ்கிறது. 80% of Indian population is rural. 80% இந்தியர்கள் கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள். Even though there is so much of urbanization going on all over this country, the village population is still remaining intact. இந்தியா முழுவதிலும் நகரமயமாக்குதல் அதிதீவிரமாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதிகபட்ச மக்கள் இன்றும் கிராம சூழல்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். One of the late prime ministers of India said like this. முன்னாள் பாரத பிரதமர்களில் ஒருவர் இவ்விதமாய் சொன்னார். If villages prosper, India prospers. கிராமங்கள் செழித்தால் இந்தியா செழிக்கும். And the person who made the statement was Prime Minister Morarji Desai. இந்த வாசகத்தை கூறியவர் பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் அவர்கள். I believe the Church of Jesus Christ to immediately interpolate the truth into its missionary structure. இந்த வாசகத்தை திருச்சபை மக்கள் தங்களுடைய திருச்சபையினுடைய அணுகுமுறையிலே உபயோகிப்பார்களே ஆனால் அது வெற்றியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். We in the Christian community, we have to reflect and re-echo and say, if villages are evangelized, India is evangelized. கிறிஸ்தவத்திலே இருக்கின்றதான நாம் மொரார்ஜி தேசாயினுடைய வார்த்தைகளை எதிரொலிக்கும் வண்ணமாக கிராமங்கள் நற்செய்தி மயமாக்கப்பட்டால் இந்தியா நற்செய்தி மயமாக்கப்படும் என்று முழங்குவோம். But unfortunately, 80% of our Christian work, 80% of our Christian labor and potential and manpower, 80% of our Christian money is spent on the 20% of an Indian population, that is on people who are living in cities and towns and mega cities only.
ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நடைமுறையிலே நடைபெறுகின்றதான காரியம் என்னவென்றால் 80% கிறிஸ்தவ முயற்சிகள் அனைத்தும் பணமும் பலமும் சக்தியும் ஏராளமாக பெரிய பெரிய நகரங்களிலும் முக்கிய பட்டணங்களிலுமே செலவழிக்கப்படுகின்றதே ஒழிய 80% வாழ்கின்றதான கிராமங்களிலே இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது இல்லை. 600,000 of villages, many of them do not have a single resident gospel witness. 6 லட்சம் கிராமங்கள் இருக்கின்றதான இந்த இந்தியாவிலே ஒரு கிராமத்திற்கு ஒரு நபர் கூட ஆண்டவருடைய சாட்சியாய் இல்லாத அவல நிலை காணப்படுகிறது. There are still villages where you go and ask an old lady who is 80 years plus, who is running a petty shop, whether she knows about Jesus. Her answer would be, you should not be surprised that she does not sell Jesus in her shop. 80களிலே கடை ஒன்று நடத்திக் கொண்டிருக்கின்றதான மூதாட்டி ஒருவரை ஒரு கிராமத்திலே சந்தித்து இயேசுவை குறித்து நீங்கள் கேட்பீர்களேயானால், இல்லை, இந்த இயேசுவை நாங்கள் எங்களுடைய கடைகளிலே வியாபாரம் செய்வது இல்லை என்று அறியாமையோடு கூட சொல்லுகிறார். Or you walk another few kilometers to meet a man who is 85 years old and you ask him whether he knows Jesus. You should not be surprised if he answers, we are sorry, he is not in this village, try in the next. இன்னும் ஒரு சில மைல் தூரம் கடந்து சென்று 85 வயது நிரம்பியதான ஒரு முதிர் வயது உள்ளவரை நீங்கள் பார்த்து இயேசு கிறிஸ்துவை குறித்து வினவுவீர்களேயானால், அவர் மிகுந்த ஆச்சரியத்தோடு சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்திலே இல்லை என்று. Our honorable minister Mr. Dayanidhi Maran has got a project, a computer and a cell phone for every villager in India. நமது மதிப்பிற்குரிய மாண்புமிகு மாறன் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு கணனி, ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு அலைபேசி என்று அவர் திட்டமிட்டிருக்கின்றார். When will the Church of Jesus Christ get this passion of ministers and the vision of prime ministers and the passion of the Lord Jesus himself? எப்பொழுது நம்முடைய திருச்சபையானது இப்படிப்பட்டதான பிரதம மந்திரிகள் அறிவிக்கின்றதான கிராம திட்டங்களை, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே அறிவித்ததான இந்த கிராமங்களை முன்னிட்டதான ஒரு சவாலை பெறப்போகின்றது? There is another lesson that we have in this donkeys incident. இந்த கழுதையை குறித்ததான சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான இன்னொரு படிப்பினையும் உண்டு. Like the donkey, people are bound for a lifetime by superstitious fears and lifelong beliefs which have kept them in bondage and midnight gloom for generation after generation. அங்கே அந்த கழுதை கட்டப்பட்டிருந்ததை போலவே காலமாக தலைமுறையாக அடிமைத்தனத்திலும் அந்தகாரத்திலும் மூட பழக்க வழக்கங்களிலும் கட்டுண்டு கிடக்கின்றதான ஏராளம் மக்கள் இன்றைக்கு இந்திய தேசத்திலே உண்டு. You go to the state of Orissa and there is a group of tribal people by name Bondos. Their ladies don't put anything on their bodies. ஒரிசாவிலே நீங்கள் சென்று பார்ப்பீர்களேயானால் போண்டோ என்று சொல்லப்படக்கூடியதான இன மக்கள் அங்கே தங்களுக்கு மேல் ஆடைகளை அணிவதில்லை. Even if the government gives them saris and dresses to wear, they are afraid to wear them because they believe that Sita, the mythological figure, will get angry with them if they put on any dress on their bodies. அந்த போண்டோ இனத்து பெண்களுக்கு அரசாங்கம் இலவசமாக உடுத்துவதற்கு சேலை கொடுத்தாலும் கூட சீதா பிராட்டி தங்களுக்கு விரோதமாக கோபம் கொண்டு எழுந்து விடுவார் என்கிறதான மூட பழக்கத்தினால் அவர்கள் பீடிக்கப்பட்டிருப்பதனால் சேலை அணிவதற்கு அவர்கள் மறுக்கின்றார்கள். There are child marriages going on so prevalently in many villages and pockets of the state, the desert state of Rajasthan, even though the government has banned that system. பாலைவன பூமியாகிய ராஜஸ்தானுக்கு செல்வீர்களே, ஆனால் அரசாங்கம் தடை செய்திருந்ததான நிலையிலும் கூட சட்டங்களை மீறி பாலர் திருமணங்கள் சிறு வயதிலேயே அனைவருக்கு நடத்தப்பட்டு கொண்டுதான் ஆங்காங்கே கிராமங்களிலும் வீதிகளிலும் காணப்படுகின்றன. In every village you can have scores of child widows. Child widows, follow me carefully, brothers and sisters. Enlightened Christians, evangelized Christians, edified Christians, educated Christians, emancipated Christians. Listen, this is a challenge that comes to you. அருமையான பக்தி நிறைந்த கிறிஸ்தவர்களே, திருச்சபையினுடைய வசனம் தெரிந்ததான கிறிஸ்தவ நண்பர்களே, உணர்ச்சி வசத்தோடு வேதத்தை படிக்கின்றதான கிறிஸ்தவர்களே, தலையிலே திருவசனத்தினுடைய அறிவினால் நிறைந்திருக்கின்றதான அருமையான திருச்சபையின் மக்களே, உங்களுக்கு நான் ஒரு சொல்லுகின்றதான விந்தையை, வியப்பூட்டுகின்ற செய்தியை நன்றாக கவனித்து பாருங்கள். ராஜஸ்தானுடைய குக்கிராமங்களிலே சிறு வயதில்தானே
தன்னுடைய கணவனை இழந்து குழந்தை விதவைகள் அநேகர் இருப்பதை உங்களுக்கு முன்னதாக சவாலாய் நினைத்து பாருங்கள். Why North India? You go to another state here, right in South India, the state of Karnataka. Temple prostitution is so prevalent in that state. ஏன் அவ்வளவு தூரம் செல்வானேன்? வட இந்தியாவை விட்டு நம்முடைய தென் மாநிலமாகிய கர்நாடகாவிற்கு வாருங்கள். அங்கும் கூட தேவதாசி பழக்கத்தினாலே அங்கே கோவில் விபச்சாரம் கொடிகட்டி பறக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? Go to the central part of India, even Madhya Pradesh, which has 7 states of India in its border. Still, there are witch doctors who will brand the stomach area of ailing people with headache or hip ache or any problem with red hot iron. வடக்கிற்கும் தெற்கிற்கும் மையமாகிய மத்திய பிரதேசத்திற்கு செல்லுங்கள். 7 மாநிலங்கள் தொட்டுக் கொண்டிருக்கின்றதான இந்த மைய மாநிலமாகிய மத்திய பிரதேசத்திலே இன்றைக்கும் கூட மந்திரவாதிகள் செய்கின்ற செயல் என்ன தெரியுமா? தலைவலி, இடுப்பு வலி போன்ற வலிகளினாலே அவதியுறுகின்றதான மக்களுக்கு பழுக்க காய்ச்சினதான இரும்ப கம்பிகளினாலே வயிற்றிலே சூடு போடுகின்றார்கள். Where are William Carey's who will crusade against unchristian, unscriptural, inhuman, illegal practices like sati? கிறிஸ்தவத்திற்கு முரணான, திருவசனத்திற்கு மாறான மற்றும் மனிதாபிமானமற்ற பரிதாபத்திற்குரிய இப்படிப்பட்டதான கடுமையான பழக்க வழக்கங்களுக்கு எதிரே உரிமை குரல் எழுப்புவதற்கு வில்லியம் கேரிகள் இன்று எங்கே? Where are they? எங்கே அவர்கள்? When will our people come out of this gloom and darkness? இந்த அந்தகாரத்தினின்றும் குருட்டாட்டத்தினின்றும் என்று என்னுடைய இந்திய உடன்பிறப்புகள் வெளியே வரப்போகிறார்கள். What do we read about the Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன வாசிக்கின்றோம்? He left Nazareth and he moved to Naphtali. அவர் நாசரேத்தை விட்டு நப்தலிக்கு சென்றார். Why did he leave his Nazareth for Naphtali? அவர் நாசரேத்தை விட்டு நப்தலிக்கு செல்வதற்கான காரணம் என்ன? So that people who sit in darkness upon them a great light shall dawn. அந்தகாரத்தில் இருக்கின்றதான மக்கள் ஆச்சரியமான ஒளியை கண்டடையும்படியாக அவர் அப்படியாய் கடந்து சென்றார். Until you leave Nagargoil for North India, India will not be evangelized. வட இந்தியாவுக்காக நாகர்கோயிலை விட்டு நீங்கள் பயணிக்காவிட்டால் இந்தியா ஒரு காலம் நற்செய்திமயமாகாது. I always speak to Nazareth people and Nagargoil people like this. நான் நாசரேத்து மக்களுக்கும் நாகர்கோயில் மக்களுக்கும் இவ்விதமாய் சவாலிடுவது உண்டு. Nazareth people are holding palmyra trees and Nagargoil people are holding coconut trees. நாசரேத் மக்கள் பனைமரமே தங்களுடைய விதி என்று இருப்பார்கள். நாகர்கோயில் மக்கள் தென்னை மரமே என்று அவர்கள் இருப்பார்கள். Until Nazareth and Nagargoil catch the missionary vision and release the best of their candidates for frontier missionary evangelism, I say, I'm not a prophet, I'm not a son of a prophet, but I predict that India will not be totally evangelized. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியினுடைய புத்திரனும் அல்ல. ஆனாலும் நான் உங்களுக்கு திட்டவட்டமாய் தீர்க்கமாய் முன்னறிவிக்கின்றேன். நாசரேத் மக்களும் நாகர்கோவில் மக்களும் விழிப்புணர்வடைந்து தங்களிடத்தில் இறக்கக்கூடியதான திறமை வாய்ந்த ஊழியர்களை வட இந்தியாவிற்கு அனுப்பவில்லை என்றால் நிச்சயமாக இந்தியா நற்செய்திமயமாக முடியாது. There is another lesson that we can just evolve from this tethered donkey. இந்த கட்டப்பட்ட கழுதையினுடைய சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு படிப்பினை உண்டு. Not only the donkey, the baby donkey, the colt also was tied. கழுதை மட்டுமல்ல, அதனுடைய குட்டியும் கட்டப்பட்டிருந்தது. This speaks of the innocent, ignorant children who go through the inhuman practices and cultures of their forefathers and parents because they have no other choice. தங்களுடைய முன்னோர்கள், தங்களுடைய பெற்றோர்கள் ஆகியோர் வழிகாட்டுகின்றதான அந்த மூட பழக்க பாதையிலேயே செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றதான அறியாமையில் வாழ்கின்ற களங்கமற்ற பாலகர்கள், பிள்ளைகள். My wife and I, we have lived in so many northern states for several years. பல ஆண்டுகளாக வட இந்திய மாநிலங்களினுடைய பல இடங்களிலே நானும் என்னுடைய துணைவியும் பணியாற்றி இருக்கின்றோம். We have lived in Orissa, ஒரிசாவிலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். Karnataka, கர்நாடகாவிலே Maharashtra, மகாராஷ்டிராவிலே Madhya Pradesh. மத்திய For பிரதேசத்திலே several years we have lived in some of the remotest villages of our country. பல ஆண்டுகள் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய குக்கிராமங்கள் பலவற்றிலே நாங்கள் தங்கி தரித்திருக்கின்றோம். I am not speaking from hearsay, but I speak from know-so. நான் கேள்விப்பட்டவைகளை உங்களிடத்திலே சொல்லவில்லை, கண்ணார கண்டவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். Whichever village, Indian village you go, the first congregation that will greet you will be a group of enthusiastic children.
நீங்கள் எந்த கிராமத்திற்கு சென்றாலும் உங்களை ஆர்வமோடு வரவேற்கின்றதான முதல் கூட்டம் சிறுவர் கூட்டமாகத்தான் இருக்கும். No wonder Jesus said the kingdom of God belongs to them. ஆண்டவர் சொன்னதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை, விண்ணரசு அப்படிப்பட்டவர்களுடையது. Never ever neglect children in your ministry. ஒரு நாளும் ஒரு போதும் சிறுவரை உங்களுடைய ஊழியத்திலே புறக்கணிக்காதிருங்கள். In most of our mission stations, the church planting started by a revival among young people. எங்களுடைய பணிக்களங்கள் அநேகமானவற்றிலே எழுப்புதல் துவங்குவதற்கு காரணமாக இருந்தது சிறுவர் ஊழியம்தான். And there are so many missionary organizations which sprang up, mushroom between 50 and 60. 1950-60களிலே முளைத்ததான பல்வேறு மிஷனரி நிறுவனங்களுடைய கதையும் இதுதான். Most of them sprang out of the ministry of Vacation Bible School. விடுமுறை வேதாகம பள்ளியின் மூலமாக முளைத்து எழுந்ததுதான் பல மிஷனரி நிறுவனங்கள். Don't despise children. சிறுவர்களை அசட்டை பண்ணாதிருங்கள். There is another important lesson that we have here. இந்த சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பிரிதொரு படிப்பினையும் உண்டு. Jesus sent 2 disciples. இயேசுவும் 2 சீடர்களும். Jesus sent 2 disciples. இயேசு 2 சீடர்களை அனுப்பினார். He sent them 2 by 2, the Bible says. 2 பேராய் அவர்களை அவர் அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. Move to the villages not alone but as a team. தனியாக கிராமங்களுக்கு செல்ல வேண்டாம், 2 பேர் அணியாய் செல்லுங்கள். And don't immediately wait for a 10 or 12. If 2 are there, that is too many. இப்படி சொல்வதனாலே 10-12 பேர் வருவதற்கு காத்திருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. 2 பேர் இருந்தால் அதுவே போதுமானது. If nobody comes, the husband and wife together can take their vehicle and go to the villages, because nothing more powerful and effective than a husband and wife team like Aquila and Priscilla. ஒருவேளை வேறு யாருமே நற்செய்தி படிக்க வரவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, கணவனும் மனைவியுமாக வாகனத்தில் ஏறி எதிரே இருக்கிற கிராமத்திற்கு செல்லுங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியரைப் போல குடும்பமாய் சென்று ஊழியம் செய்வதைப் போல சிறந்த பயனுள்ள பணி வேறு எதுவும் இல்லை. And whenever we talk about ministry, don't immediately confine it to the gender, masculine gender. எப்பொழுதுமே ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஆண்கள் மட்டும்தான் என்கிறதான குறுகிய எண்ணத்தையும் கூட கைவிடுங்கள். Here what was brought to Jesus was not a male donkey but a female donkey. ஆண்டவருக்காக அழைத்து வரப்பட்ட கழுதை ஆண் கழுதை அல்ல, இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது பெண் கழுதை என்று பார்க்கின்றோம். We want women ministries, women donkeys to carry the Lord Jesus Christ into the villages. ஆண்டவராகிய இயேசுவை கிராமங்களுக்கு சுமந்து செல்வதற்கு பெண் கழுதைகள் நமக்கு தேவை. We want Pandit Rama boys to raise Mukti missions in places like Maharashtra. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலே முளைத்தெழும்பியதான முக்தி மிஷனை ஸ்தாபித்த பண்டித ராமாபாய்கள் இன்று தேவை. And we want Amy Carmichaels to raise Donavur fellowships. டோனாவூர் நட்சத்திர கூட்டத்தை உருவாக்கிய ஏமி கார்மைக்கல் அம்மையார்கள் இன்றைக்கு தேவை. We want Mary Slessors who will dare to move into the dungeon and the dunghill of cannibals to snatch them from that bad, evil, treacherous habit. நரமாமிச பட்சிணிகள் வாழ்கின்றதான அந்த கொடிய இருண்ட ஆப்பிரிக்க காடுகளிலே அதற்கான மேரி ஸ்லெசர்கள் இன்று தேவை. Don't worry about threats and oppositions. பயமுறுத்தல்களை குறித்தும் மிரட்டல்களை குறித்தும் ஒருபோதும் கலங்காதிருங்கள். What did Jesus tell them? இயேசு அவர்களுக்கு என்ன சொன்னார்? If anybody says why you are untying that colt, யாராவது நீங்கள் அவிழ்க்கும் பொழுது ஏன் என்று கேட்டால், you have to simply tell them the Lord wants them. அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். That's what Jesus said. அதுதான் ஆண்டவர் சொன்ன காரியம். All authority in heaven and earth is given unto me, go therefore. விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். The government does not give us orders to go and preach the gospel. நற்செய்தியை பிரசங்கிப்பதற்கு அரசாங்கம் நமக்கு ஆணை கொடுக்கவில்லை. God gives us commandment to go and preach the gospel. தேவன் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கான பேராணையை நமக்கு பிறப்பித்துள்ளார். Government cannot stop us preaching the gospel. நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு அரசாங்கம் நம்மை தடுக்க முடியாது. Government has some authority, but God has all authority. அரசாங்கத்திற்கு சில அதிகாரங்கள் உண்டு, ஆனால் தேவனுக்கோ சகல அதிகாரமும் I உண்டு. want you to be encouraged with this truth and move into the villages. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்த தைரியமாய் கிராமங்களை நோக்கி நீங்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகின்றேன். This is the first incident in the last week of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி வாரத்திலே நிகழ்ந்ததான முதல் சம்பவம் இதுதான். And we'll move to the second incident. இரண்டாவது சம்பவத்திற்கு நாம் நகர்ந்து செல்வோம். The Hosanna procession. ஓசன்னா பவனி. The open air procession. திறந்த வெளி பவனி. Turn with me to Matthew 21st chapter. I will read to you from verse 7 to 10. மத்தேயு 21வது அத்தியாயம் 7 முதல் 10 வசனங்கள். They brought the donkey and the colt and laid their clothes on them and set him on them. கழுதையையும்
குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் ஆடைகளை போட்டு அவரை ஏற்றினார்கள். And a very great multitude spread their garments on the road. திரளான மக்கள் தங்கள் ஆடைகளை வழியிலே விரித்தார்கள். Others cut down branches from the trees and spread them on the road. வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். And the multitudes who went before and those who followed cried out, saying, Hosanna to the Son of David, blessed is he who comes in the name of the Lord, Hosanna in the highest. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான மக்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் துதிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். When he had come into Jerusalem, all the city was moved, saying, Who is this? அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். Here we have a picture of open air evangelism. இங்கே திறந்த வெளி நற்செய்தியை குறித்ததான ஒரு அருமையான சித்திரத்தை பார்க்கின்றோம். This is what open air evangelism does. திறந்த வெளி நற்செய்தி பணி நிகழ்த்துவது இதுதான். It impacts communities. சமுதாயத்தை அது பாதிக்கின்றது. It impacts the neighborhood. அயலகத்தாரை அது பாதிக்கின்றது. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? The entire city was moved and they began to ask, Who is this? நகரத்தார் அனைவரும் பரபரப்படைந்து இது என்னவென்று வினவினார்கள். Dear Christian friends, அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, go into the streets. வீதிகளிலே செல்லுங்கள். Don't get stuck inside the sanctuary. உங்களுடைய ஆலயங்களுக்குள்ளேயே கிடக்காதிருங்கள். Let me say that again. நான் மீண்டுமாய் சொல்லட்டும். Go into the streets. வீதிகளுக்கு செல்லுங்கள். Don't get stuck inside your sanctuary. ஆலயங்களுக்குள்ளேயே அடங்கி கிடக்காதிருங்கள். Jesus said, Go to the world. But we tell the people, Come to us. ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொன்னால் புறப்பட்டு போங்கள் என்று. ஆனால் நாம் சொல்வது என்ன? மக்களே நீங்கள் எங்களிடம் வாருங்கள் என்று. Now we do everything ulta. That is why we are failing in evangelism. எல்லாவற்றையுமே தலைகீழாய் செய்வது நம்முடைய வாடிக்கை. ஆகையால் தான் தோல்வி மேல் தோல்வியை நாம் தழுவிக் What கொண்டிருக்கிறோம். should you do if you should catch men as fish for Jesus Christ? நீங்கள் மனிதரை மீன் பிடிப்பது போல ஆண்டவருக்கு பிடிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? You keep on praying inside your church, fish will not come to you. ஆலயத்திற்குள்ளே முட்டி முட்டி ஜெபித்துக் கொண்டிருந்தால் மீன் தானாக வராது. You buy a good net and then keep it decorated and every Sunday fish will not come to you. மீன் வலையை வாங்கி அழகாக நீங்கள் அங்கே அலங்காரமாய் தொங்க விட்டிருப்பதனாலே மீன் அதை தேடி ஓடி வந்து விடாது. What should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Go to the sea. கடலுக்கு செல்ல வேண்டும். This is the most important truth. இதுதான் மிக மிக முக்கியமான சத்தியம். Without going, nothing happens. நீங்கள் புறப்பட்டு போகவில்லை என்றால் ஒன்றும் நடக்காது. Even if you are fishing for 10 years, நீங்கள் 10 வருடங்களாக மீன் பிடித்துக் கொண்டிருந்தாலும், even for one day, for courtesy's sake, no fish will directly come to your house. உங்களுடைய வீடு தேடி இவர் மீனவன் என்று எந்த மீனும் உங்களை சந்திக்க வராது. You have to go where the fish are. மீன்கள் எங்கேயோ அங்கே நீங்கள் செல்ல வேண்டும். People are on the streets. மக்கள் தெருக்களிலே இருக்கின்றார்கள். They are not inside the sanctuary. Sinners are there on the streets. பாவிகள் அங்கே வீதிகளிலே இருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுடைய ஆலயத்திற்குள்ளே இல்லை. What is the problem today? இன்றைய பிரச்சனை என்ன? Jesus is imprisoned within the 4 walls of our church building. ஆலயத்தினுடைய 4 சுவர்களுக்கு இடையே பாவம் இயேசுவானவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். Even our carols, we are not going to non-Christians. நம்முடைய கீத பவனிகள் கூட கிறிஸ்தவர் அல்லாதவரை தேடி செல்வதே கிடையாது. We go to Christian homes. நாம் செல்வதெல்லாம் கிறிஸ்தவ இல்லங்களுக்கு தான். The fellow is sleeping after a heavy meal. நல்ல வயிறு உடைக்கு தின்னுட்டு அவர் தூங்கிட்டு இருப்பார். And you go and wake him up at 12 o'clock. 12 மணிக்கு சென்று அவரை நீங்கள் தட்டி எழுப்புவீர்கள். And he comes in his night dress. அவர் தன்னுடைய இரவு உடையை போட்டுக்கொண்டு அலங்கோலமாய் வந்து நிற்பார். And you tell him Jesus is born. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அந்த மனிதரை பார்த்து பாவம் நீங்கள் சொல்லுவீர்கள். He knows that all his life. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கதையை அவர் அறிந்துதானே இருக்கின்றார். He knows that Jesus is born. இயேசு பிறந்திருக்கின்றார் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியுமே. Why are you going as carols to Christian homes? கிறிஸ்தவ இல்லங்களுக்கே கீத பவனிகளுக்காக எதற்காய் செல்கிறீர்கள்? You know how I understand carols? நான் கீத பவனியை குறித்து என்ன புரிந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? Sleepy Christians disturbing sleeping Christians. தூங்கும் கிறிஸ்தவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களை சந்திக்கும் பவனிதான் கீத பவனி. Get away from this church compound mentality. இந்த ஆலய வளாகத்தை சுற்றி சுற்றி வருகின்றதான
குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுகின்ற வேலையை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாருங்கள். Jesus Christ was not crucified inside the cathedral. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது பேராலயத்திற்குள் அல்ல. He was crucified outside the city among criminals. நகரத்திற்கு புறம்பே குற்றவாளிகளின் மத்தியில் தான் அவர் சிலுவையில் Follow me அறையப்பட்டார். carefully. நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். Jesus was not crucified in the cathedral. பேராலயத்திலே அருள்நாதர் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை. He was crucified outside the city among criminals. நகரத்திற்கு புறம்பே கொலையாளிகள் மத்தியிலே அவர் கொலை செய்யப்பட்டார். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Let us also go with him, bearing his reproach outside the city. நாமும் நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரோடு போவோம். Dear brothers and sisters, he who has an ear, let him hear what the Spirit speaks to the Christians of Nagargoil tonight. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் நாகர்கோயில் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகின்றதை காதுள்ள எவனும் கேட்க கடவன். Go on gospel processions whenever possible. எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நற்செய்தி பவனியை உங்களுடைய நகரத்திலே நிகழ்த்துங்கள். Small groups going and standing in street corners and marketplaces, nobody can object you if you do not obstruct traffic. சிறு சிறு குழுக்களாக சந்தைகளிலே நின்று நீங்கள் இந்த பவனியை நடத்துவீர்களேயானால் போக்குவரத்துக்கு தடையாக இல்லாத பட்சத்திலே யாரும் உங்களுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டார்கள். That is what the early disciples of Salvation Army did. இரட்சணிய சேனையினுடைய உறுப்பினர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே செய்ததான யுக்தி இதுதான். Get out of your meeting place and get into the marketplace. கூட்டம் கூட்டமாக கூடுகின்றதான இடத்தை விட்டு வெளியே வந்து கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திற்கு புறப்பட்டு Let me செல்லுங்கள். say that again. நான் மீண்டுமா இதை சொல்லட்டும். I have deliberately chosen these words so that I can nail these words on your hearts. நான் இந்த வசனத்தை மிகவும் கணக்கிட்டு தெரிந்து கொண்டதற்கான காரணம் உங்களுடைய மனதிலே பசுமரத்தாணியாக இதனை பதிய வைப்பதற்காகவே. Leave your meeting places and move into the marketplaces. கூட்டங்கள் கூடுகின்ற உங்களுடைய ஆலய வளாகங்களை விட்டு கடந்து சந்தை வெளிகளிலே இருக்கின்ற கூட்டங்களை தேடி செல்லுங்கள். That was the vision of Apostle Paul. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய தரிசனமாக இருந்தது. 17 of Acts of the Apostle. அப்போஸ்தலர் 17 20 of Acts of the Apostle. அப்போஸ்தலர் 20 May the Lord give us the 17 vision. May the Lord give us the 20 vision of the early church. அப்போஸ்தலர் 17 தரிசனத்தையும் அப்போஸ்தலர் 20 தரிசனத்தையும் ஆதி திருச்சபையினருக்கு இருந்த வண்ணமாகவே நம் அனைவருக்கும் தேவன் தருவாராக. What is 17 vision? அப்போஸ்தலர் 17 தரிசனம் என்ன? Leaving the meeting place to go into the marketplace to discuss with them about the verity of Jesus being Christ. கூட்டம் கூடுகின்ற இடத்தை விட்டு சந்தை வெளிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பது. And what is 20 vision? அப்போஸ்தலர் 20 தரிசனம் என்பது என்ன? Not only personal talk but also public discourse with people and proving to them that Jesus is Christ. தனிப்பட்ட விதத்தில் மட்டுமல்ல, பொதுவிடங்களிலே இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபித்து அவர்களுக்கு விளக்கிச் சொல்கின்றதான சாட்சி. On public holidays, we Christians of various denominations, various churches, various fellowships, at least in small numbers can come together to take such processions. பொதுவான அரசு விடுமுறை நாட்களிலே பல்வேறு திருச்சபைகளை சேர்ந்த அனைத்து சபை கிறிஸ்தவர்களாக நாம் ஒன்று சேர்ந்து இப்படியாக நற்செய்தி பவனியை நடத்துவதற்கு திட்டமிடலாம். John the Baptist was a prophet who had no equal. Jesus said, of those who were born among women, there is no one greater than John the Baptist. பெண்களிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனைப் போல சிறந்ததொரு தீர்க்கதரிசி வேறு எவரும் இல்லை என்று சாட்சி பெற்றவன் தான் திருமுழுக்கு யோவான். He was not waiting for a pulpit in the temple or synagogue of his day. ஆலயத்திலோ பேராலயத்திலோ பிரசங்கம் பண்ணுவதற்கு தனக்கு ஒரு பீடம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து He காத்திருக்கவில்லை. was an open air preacher. அவன் ஒரு திறந்த வெளி பிரசங்கி. He took some stones which laundrymen would use for washing their clothes and stacked one over the other, and he stood upon them like John Wesley and thundered the gospel. துணி துவைக்கின்றதான கருங்கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி அதனை தன்னுடைய பிரசங்க பீடமாக ஆக்கி அந்த பிரசங்க பீடத்தின் மீது ஏறி நின்று ஜான் வெஸ்லி சுவிசேஷத்தை முழங்கினார். John Wesley and John the Baptist had many things in common. யோவான் ஸ்நானகனும் யோவான் வெஸ்லியும் தங்களுடைய வாழ்க்கையிலே பொதுவாக பல குணாதிசயங்களை பெற்றிருந்தார்கள். John the Baptist preached by the river bank.
யோவான் ஸ்நானகன் ஆற்று படுகையிலே அவர் நற்செய்தியை அறிவித்தார். John Wesley was standing on the sepulchre, the cemetery of his daddy, and he preached the gospel. ஜான் வெஸ்லி தன்னுடைய சொந்த தந்தையினுடைய கல்லறையின் மீது ஏறி நின்று நற்செய்தியை பறைசாற்றினார். We have to follow John the Baptist. நாம் யோவான் ஸ்நானகனை பின்பற்ற வேண்டும். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? From the time of John the Baptist until now the kingdom of God suffers violence, and the violent take it by force. யோவான் ஸ்நானகன் காலம் துவக்கி இன்று வரை விண்ணரசு பலவந்தம் பண்ணப்படுகின்றது. பலவந்தம் பண்ணுகின்றவர்கள் அதனை பிடித்துக் What கொள்கின்றார்கள். is the meaning of the text? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? As long as when we talk about the kingdom of God and the gospel of the kingdom of God, we need to be aggressive and we need to be exactly how John the Baptist punched the message that he preached. விண்ணரசை குறித்தும் விண்ணரசினுடைய நற்செய்தியை குறித்தும் எப்பொழுதெல்லாம் நாம் பறைசாற்ற விரும்புகின்றோமோ அப்பொழுதெல்லாம் யோவான் ஸ்நானகன் எப்படி அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக முழங்கினானோ அதே வண்ணமாக தீவிரமாய் நாம் செயல்பட வேண்டும். Go to the highways with the gospel of Jesus Christ. நெடுஞ்சாலைகளிலே நற்செய்தியை சுமந்து செல்லுங்கள். Go to the byways and lanes and marketplaces with the gospel of Jesus Christ. பக்க சாலைகளிலும் சந்திகளிலும் தெரு முனைகளிலும் நற்செய்தியை தைரியமாய் பறைசாற்றுங்கள். Where did Jesus Christ preach the gospel? இயேசு கிறிஸ்து நற்செய்தியை எங்கே பிரசங்கித்தார்? He preached the gospel in seashores. கடற்கரைகளிலே பிரசங்கித்தார். He preached the gospel in lakesides. ஏரி கரையோரங்களிலே அவர் நற்செய்தியை பறைசாற்றினார். He preached the gospel in mountainsides. மலைகளிலே அவர் முழங்கினார். He preached the gospel in cemeteries and sepulchres. கல்லறைகளிலும் கல்லறை தோட்டங்களிலும் அவர் பிரசங்கித்தார். Why did he choose those places to preach the gospel? இவ்விதமாய் பல்வேறு இடங்களை அவர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன? He wanted to reach the lost. தொலைந்து போனவர்களை தேடும்படியாய் அவர் விரும்பினார். He wanted to reach the last. காணாமற் போனவர்களை கண்டுபிடிக்க அவர் பாடுபட்டார். He wanted to reach the least. குறைவாய் எண்ணப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களை தேடிச் சென்றார். Follow me. நன்றாக கவனியுங்கள். If you want to reach the last and the last and the least, you should go out where the sinners are, outside the sanctuary. தொலைந்து போனவர்களையும் தோய்ந்து போனவர்களையும் தொடப்படாதவர்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் பாவிகள் இருக்கின்றதான அந்த இடத்திற்கு தானே புறப்பட்டு சென்று அவர்களை சந்திக்க வேண்டும். Bring them in. There is so much of space in God's banqueting hall. வெளியே இருக்கின்றதான அவர்களை உள்ளே அழைத்து வாருங்கள். ஆண்டவருடைய விருந்தறையிலே ஏராளமான காலியிடம் உண்டு. But open air evangelism is a hard work. Do you know that? ஆனால் திறந்த வெளி நற்செய்தி பணி என்பது கடினமான ஒரு பணிதான். Preaching from pulpits like this with just well pressed ready-made shirt is very easy. இப்படிப்பட்டதான அலங்கார மேடைகளிலே அலங்காரமான ஆடை அணிந்து பேசுவது மிகவும் சுலபமான ஒரு காரியம். This is a white collar ministry. இது மிக நேர்த்தியான சுலபமான ஒரு வேலை என்று சொல்லலாம். That don't covet that ministry. இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசிக்க வேண்டாம். Now I am talking about what every Christian can do. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்யக்கூடியதான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Be ready to soil your clothes. உங்களுடைய ஆடைகள் கரைபடுவதற்கு ஆயத்தமாயிருங்கள். Be ready to soil your garments. உங்களுடைய உடுப்புகள் அழுக்காவதற்கு ஆயத்தமாயிருங்கள். That is what the people of that day did. அந்த நாட்களினுடைய நபர்கள் அதைத்தான் செய்தார்கள். What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They took off their dresses and clothes and garments and they laid them on the sandy soil, dusty soil, so that Jesus would walk on them. எருசலேமினுடைய தூசு படர்ந்த வீதிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடக்கும் பொழுது மக்கள் தங்களுடைய ஆடைகளையும் உடுப்புகளையும் கழற்றி அவைகள் அழுக்கானாலும் பரவாயில்லை என்று விரித்தார்கள். Did not Jesus trod the winepress of God's anger alone, and did he not soil his garments with blood? That's the minimum, I say. That is the minimum that we can do for our suffering Savior. தேவனுடைய கோபத்தினாலே அங்கே ஆலையிலே நசுக்கப்பட்டு அந்த இரத்தத்தினாலே தன்னுடைய உடுப்பு கரைபட்டு காணப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு தனியாக ஒத்துக்கொள்ளவில்லையா? அதே வண்ணமாக கிறிஸ்துவுக்காக நாம் அழுக்கடைவதற்கு முயலவில்லை என்றால் நாம் செய்யக்கூடிய குறைந்தபட்ச பணியில் கூட தவறுகிறவர்களாய் காணப்படுவோம். Brothers and sisters, I am calling young people who are listening to me tonight
to attend what I say very, very carefully and intently. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தில் தானே குறிப்பாக வாலிப சகோதர சகோதரிகளை நான் சொல்லுவதாய் கவனமாய் கேட்கும்படியாய் நான் வேண்டுகின்றேன். You are all multi-talented, you are all multifaceted, you are all multi-skilled. Use them to manifest the glory of the cross. பல விதங்களிலே திறமை படைத்தவர்களாக, ஆக்கப்பூர்வமான தாளந்துகள் நிறைந்தவராக, விவேகம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்படுகின்றீர்கள். இந்த திறமைகளை எல்லாம் ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கள். Make bright and brilliant and flashy banners with the gospel slogans. அருமையான நற்செய்தி வாசகங்கள் அடங்கிய வண்ண வண்ண பளிச்சிடும் அட்டைகளை ஆயத்தப்படுத்துங்கள். Artwork is the gift of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டதான அருட்கொடைகளில் ஒன்று புதுமையான கலைத்திறன். Now that is how God filled Bezalel with the artwork, the gift of artwork by the Spirit. நுணுக்கமாக காரியங்களை செய்வதற்கு பெசலெயேலை ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நிரப்பியிருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். In all my life, this is the first time in a convention so many presbytery is sitting here. என்னுடைய வாழ்நாளிலே எனக்கு முன்னதாக அமர்ந்திருக்கின்றதான இத்தனை திரளான போதகர்களை நான் இப்பொழுதுதான் முதன்முறையாக பார்க்கின்றேன். Of course, I have addressed a gathering of 1,000, 2,000, 3,000 clergy separately, but in a common congregation to see so many pastors, I am very encouraged and humbled. 1000, 2000, 3000 போதகர்கள் அடங்கியதான போதகர் கருத்தரங்குகளிலே நான் தனியாக பிரசங்கித்திருக்கின்றேன். ஆனால் இவ்விதமாய் நடத்தப்படுகின்றதான பொது கூட்டங்களிலே இத்தனை திரளாய் அமர்ந்திருக்கின்றதான போதகர்களை பார்ப்பது உண்மையிலேயே எனக்கு உற்சாகம் அளிக்கின்றது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். I am not trying to flatter you, but I want to tell you a fact that this is the beginning of a revival. நான் உங்களை முகஸ்துதி செய்ய பிரியப்படவில்லை, ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். பெரியதொரு எழுப்புதலுக்கு இது துவக்கமாக இருக்கிறது. Because any revival, like an ointment, has to flow from the head down through the beard and then through the garments to the people at the bottom. ஏனென்றால் எந்த ஒரு எழுப்புதலும் ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வழிந்து அவனுடைய அங்கிகளில் இறங்கி முடிவாக மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். That is always God's method, and I thank God for the effort they have taken by your bishop and leadership for this kind of an arrangement. இதுதான் எப்பொழுதுமே தேவனுடைய முறையாக இருக்கின்றது. இந்த விதத்திலே இப்படிப்பட்டதான ஒரு முயற்சியை சிறப்பாக வெற்றியோடு கொண்டு வருவதற்கு காரணமாயிருந்த பேராயர் அவர்களையும் திருமண்டல தலைவர்களையும் நான் அதிகமாய் பாராட்டுகின்றேன். And I want to plead with you, and if necessary I will beg of you, dear pastors, to encourage your youngsters, motivate your youngsters, propel your youngsters into creative artistic work to celebrate the glories of the gospel of Jesus Christ. அருமையான போதகர்களே, உங்களை நான் மிகவும் மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன். ஏன் கெஞ்சி உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். உங்களுடைய சபையினுடைய இளைஞர்களையும் நங்கையர்களையும் கலைத்திறனிலே நீங்கள் ஆர்வம் ஊட்டி உற்சாகமடைய செய்து கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை மிக அலங்காரமான விதத்திலே எடுத்துரைப்பதற்கு அவர்களை பயன்படுத்துங்கள். Don't kill their creativity by your conservatism. உங்களுடைய பாரம்பரிய முறைகளினாலே அவர்களிடத்தில் காணப்படுகின்றதான புதுமை உணர்வுகளை நசுக்கி போடாதீர்கள். Give them lot of liberty and space for developing their originality. தங்களுடைய மூல திறமைகளை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு சுதந்திரமும் சுயாதீனமும் நீங்கள் கொடுங்கள். Jesus simply asked them to bring the colt and the donkey. ஆண்டவர் கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து வர அவர்களிடத்திலே பணித்தார். But he never told them to spread the garments, their blazers and their blankets on the road. ஆனால் போகின்ற வழியிலே ஆடைகளையும் உடுப்புகளையும் மரக்கிளைகளையும் பரப்புவதற்கு அவர் சொல்லவில்லை. Throwing off the blazers and blankets and branches on the street was the people's original idea. அங்கே வீதிகளிலே ஆடைகளையும் உடுப்புகளையும் விரித்து அந்த பவனியை கோலாகலமாக மாற்றியது மக்களுடைய ஆர்வமான ஈடுபாடு. Youth may make mistakes. Who does not make mistakes? Youth make mistakes. Adults make blunders. வாலிபர்கள் தவறு செய்கின்றார்கள் என்று அநேகர் சொல்லுகின்றார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. வாலிபர்கள் தவறு செய்கின்றார்கள். ஆனால் முதியோர்களோ பெரும் பிழைகளை செய்து விடுகின்றார்கள். We make blunders. நாம் பெரும் தவறுகளை செய்கின்றோம். Why not give this freedom to youngsters? வாலிபர்களுக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்க கூடாது? Don't quench their enthusiasm. அவர்களுடைய உற்சாகத்தை அவித்து போடாதீர்கள்.
That is what the religious people of that day did to the Lord Jesus Christ. அந்த நாட்களினுடைய மார்க்க உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதைத்தான் செய்தது. The children and young people were shouting, Hosanna, Hosanna. They were liberated, praising the Lord. இளைஞர்களும் சிறுவர்களும் ஓசன்னா ஓசன்னா என்று துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தார்கள். And what did the religious leaders of that day do? அப்பொழுது மார்க்க தலைவர்கள் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? Master, please ask them to be silent. போதகரே, அவர்கள் அமைதியாய் இருக்கும்படி சொல்லும். This is not our custom. இது எங்களுடைய பாரம்பரியம் This is அல்ல. not our culture. இது எங்களுடைய கலாச்சாரம் அல்ல. This is not our principle. இது எங்களுடைய கொள்கை அல்ல. We are not used to this kind of worship. இப்படிப்பட்டதான தொழுகைக்கு நாங்கள் பழக்கப்பட்டவர்கள் அல்ல. So they asked Jesus to stop them. ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரை பார்த்து இவர்களை நிறுத்து என்று குரல் எழுப்பினார்கள். My Jesus laughed. என் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து You நகைத்தார். know what he said? அவர் அவருக்கு மறுபடியும் என்ன சொன்னார் தெரியுமா? If the children stop, the bricks will begin to praise the Lord. இந்த பிள்ளைகள் கூப்பிடாவிட்டால் இந்த கற்கள் கூப்பிடும். You know why? ஏன்? Jesus came from a place which is very noisy. ஆண்டவர் அதி சப்தம் நிறைந்த ஒரு இடத்திலிருந்து இறங்கி வந்தார். I want to give a homework for you. நான் உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுக்க பிரியப்படுகின்றேன். Read through the book of Revelation when you get back home. வீட்டிற்கு சென்றவுடன் வெளிப்படுத்தின விசேஷ நூலை வாசித்து பாருங்கள். There is one statement like this. அங்கே ஒரு வாசகம் இவ்வாறு வருகின்றது. There was half an hour of silence in heaven. பரலோகத்திலே அரை மணி நேர அமைதி உண்டாயிற்று. What does it mean? அதனுடைய பொருள் என்ன? Silence is rare in heaven. பரலோகத்திலே அமைதி என்பது காணப்படாத அபூர்வமான So காரியமாகும். if you are allergic to noise, you better get used to it, otherwise you will find it uncomfortable when you go there. சப்தம் என்றாலே உங்களுக்கு பிடிக்காது என்று காதை நீங்கள் அடைத்துக் கொள்வீர்கள் என்றால் பரலோகத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு மிகவும் கஷ்டம். ஆகையால் இந்த ஆரவாரத்திற்கு உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். We want young people to be excited. We want our young people to be exuberant. We want our young people to be enthralling. We want our young people to be exhilarating. நம்முடைய வாலிபர்கள் ஆரவாரிக்கவும் ஆர்ப்பரிக்கவும் கிளர்ந்து எழவும் கோஷமிடவும் முழக்கமிட்டு குதிக்கவும் நாம் அவர்களை விட்டுவிட வேண்டும். I am standing here because of two great pastors. நான் இங்கே நிற்பதற்கு காரணம் இரண்டு பெரிய போதகர்கள். One is Reverend K.S. Abraham of Tinnevelly Diocese. திருநெல்வேலி திருமண்டலத்தை சேர்ந்த அருள்திரு K.S. ஆபிரகாம் அவர்கள். He later joined Friends Missionary Prayer Band. அவர் பின் நாட்களிலே நண்பர் சுவிசேஷ ஜெப குழுவிலே இணைந்தார். The other one was Reverend P. Jebamani. இன்னொருவர் அருள்திரு பி ஜெபமணி ஆவார். He was the elder brother of Brother P. Samuel. சகோதரன் பி சாமுவேல் அவர்களுடைய மூத்த சகோதரன் ஆவார். Both of them were presbyters in the Nazareth church. நாசரேத் ஆலயத்திலே இவர்கள் இருவரும் குருவானவர்களாக இருந்தார்கள். That is the time I was born again. அப்பொழுதுதான் நான் மறுபிறப்பு அனுபவத்திற்குள் வந்தேன். So I told these two pastors my experience with Christ. ஆண்டவரோடு நான் அனுபவித்ததான காரியத்தை இரண்டு போதகர்களிடத்திலும் நான் பகிர்ந்து கொண்டேன். They put me in the front of dawn preaching. அவர்கள் காலை நேர நற்செய்தி பணியிலே என்னை முன்னிறுத்தினார்கள். And they took me wherever they went for evangelism. எங்கெங்கெல்லாம் நற்செய்தி பணிக்காக அவர்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் என்னை அவர்கள் உடன் அழைத்து சென்றார்கள். They said, Thambi, you speak. Thambi, you shout. Thambi, you just lead the people. தம்பி நீங்க பேசுங்க, தம்பி நீ பேசு, தம்பி நீ செய்தி கொடு என்று என்னை அவர்கள் முன்னுக்கு தள்ளினார்கள். Do you think Reverend K.S. Abraham and Reverend P. Jebamani ever thought that they were encouraging and preparing a spokesman for this generation when they were encouraging me? இந்த தலைமுறையினருக்கு ஏற்ற ஒரு பெரிய பிரசங்கியாரை தாங்கள் உருவாக்குகிறோம் என்கிற எண்ணம் ரெவரண்ட் ஆபிரகாம் அவர்களுக்கும் ரெவரண்ட் ஜெபமணி அவர்களுக்கும் அந்த நாட்களிலே இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ? They were not aware, but they were encouraging young people. அவர்களுக்கு கனவிலும் அப்படிப்பட்ட நினைப்பு இருந்திருக்காது. இருந்தாலும் வாலிபனாகிய என்னை அவர்கள் I am உற்சாகப்படுத்தினார்கள். talking to young people now. வாலிபரை நோக்கி நான் இப்பொழுது பேசுகின்றேன். If your pastor does not encourage you for evangelism and propel you into frontline work in spite of your desire and expression, the only alternative is you leave that church and go to another church. உங்களுடைய சபை போதகர் நற்செய்தி பணியிலே உங்களை உற்சாகப்படுத்த தவறுவாரேயானால், உங்களுடைய போதகர் உங்களுடைய வாஞ்சையை நற்செய்தி பணியிலே அவித்து போடுகிறவராய் இருப்பாரேயானால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை. அந்த சபையை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். I am telling the truth. நான் உண்மையை உங்களுக்கு விளம்புகின்றேன். Because we are in the last hour. நாம் கடைசி மணி நேரத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். This is emergency in the kingdom of God. இது அவசர கால கட்டம். In emergency there are certain things we should radically do. இந்த அவசர கால கட்டத்திலே நாம் அதிரடியாய் செய்ய வேண்டிய We are சில in the காரியங்கள் 11th hour. உண்டு. 11ஆம் மணி வேளையிலே நாம் நின்று Very little கொண்டிருக்கிறோம். time left before the word நமக்கு can be முன்னால் evangelized. இருக்கின்றதான
காலம் மிக மிக குறுகியது. அதற்குள் நாம் நற்செய்திமயமாக்க வேண்டும். If not now, when? இப்பொழுது இல்லை என்றால் பின் எப்பொழுது? If not you, who? நீ இல்லை என்றால் வேறு யார்? Answer my question. என்னுடைய கேள்விக்கு பதில் கொடுங்கள். If not now, when? இப்பொழுது இல்லை என்றால் வேறு எப்பொழுது? If not you, who? நீ இல்லை என்றால் வேறு யார்? God is writing these words upon the tablets of your heart. உங்களுடைய இருதயத்திலே ஆணி அறைந்த வண்ணமாக தேவன் இந்த வார்த்தைகளை உச்சரித்துக் So many கொண்டிருக்கிறார். people are here who are just skilled in playing musical instruments. இசை கருவிகளை வாசிப்பதிலே நிபுணராய் இருக்கின்ற அநேக இளம் உள்ளங்கள் இங்கு உண்டு. Don't spend all your skill inside the church. உங்களுடைய ஆலயத்திற்குள்ளேயே இந்த திறமைகளை எல்லாம் புதைத்து போடாதிருங்கள். On your beautiful jeans. உங்களுடைய வண்ண ஜீன்ஸ் பேண்ட்களை அணிந்து கொள்ளுங்கள். And have a t-shirt. அழகான டி-ஷர்ட்டை போட்டுக் கொள்ளுங்கள். Have a good hairdo. நன்றாக தலைவாரிக் கொள்ளுங்கள். And go and stand in street corners. தெரு முனைகளிலே போய் நில்லுங்கள். Be smartly dressed. நீங்கள் மிக எடுப்பாக உடை அணிந்து கொள்ளுங்கள். And play your guitar there. அங்கே நின்று கொண்டு உங்களுடைய கிட்டாரை வாசியுங்கள். மேண்டலினை எடுத்து வாசியுங்கள். Why not? You can even play your mouth organ there. உங்களுடைய மவுத்தார்கனை எடுத்து சந்தியிலே வாசியுங்கள். The only musical instrument I know how to play is tambourine. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு இசைக்கருவி ஜாலர் தான். And that I did very well all through my college days. என்னுடைய கல்லூரி நாட்களிலெல்லாம் நாம் உருப்படியாய் அடித்தது இந்த ஜாலர் தான். Even now you give me a tambourine, I will be playing my tambourine. நான் இப்பொழுது கூட ஒரு ஜாலரை நீங்கள் எனக்கு கொடுப்பீர்களேயானால் நான் நன்றாக அதனை தட்டுவேன். On the engagement to my wife, in that prayer meeting, I only played tambourine. நான் என்னுடைய மனைவிக்காக நிச்சயிக்கப்படுகின்றதான அந்த நிச்சய வைபவத்தில் கூட நான் இந்த ஜாலர் அடித்ததை நினைவு கூறுகிறேன். And I had a megaphone. எனக்கு ஒரு மெகாபோன் உண்டு. It was not a battery megaphone, it was a tin sheet megaphone. அது மின்சார உதவியால் இயங்குகின்றதான ஒரு மைக் அல்ல, ஒரு தகர டப்பாவினாலே செய்யப்பட்டதான ஒரு மெகாபோன். And every week I went to villages. நான் ஒவ்வொரு வாரமும் கிராமங்களுக்கு செல்வேன். I went to streets and shouted out with that tin megaphone. அந்த தகர டப்பாவாகிய ஒலிபெருக்கியை வைத்துக் கொண்டு தெருமுனைகளிலே நான் கூவுவேன். My Bible says, வேதம் சொல்கிறது, be faithful in small things, God will exalt you to great things. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். I was faithful with a tin megaphone and God has put me today before a sure microphone. அன்று தகரடப்பா ஒலிபெருக்கியின் முன்னதாக நான் கூவினேன். இன்று அதிநவீன இந்த ஜியோர் மைக் முன்னதாக நின்று பேசும் வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு Dear தந்திருக்கிறார். brothers and sisters, you are listening to the heartbeat of a missionary tonight. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு மிஷனரியினுடைய இதய துடிப்புகளை நீங்கள் இந்த மாலை நேரத்திலே கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். It is not a sermon that I preach, but a burden that I pass on. நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு செய்தி அல்ல, மாறாக இதயத்திலிருந்து வெளிப்படுகின்றதான ஒரு பாரம். The third event from which we want to learn lessons, நாம் படித்துக் கொள்ள இருக்கின்றதான மூன்றாவது பாடம், the misused temple. துர்ப்பிரயோகிக்கப்பட்டதான ஆலயம். Turn with me to Mark's Gospel, 11th chapter. மார்க்கு நற்செய்தி நூல் 11வது அத்தியாயம். I'll read to you from verse 15 to 17. 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. They came to Jerusalem. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். Jesus went into the temple and began to drive out those who bought and sold in the temple and overturned the tables of the money changers and the seats of those who sold doves. இயேசு தேவாலயத்தில் நுழைந்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, He would not allow anyone to carry wares through the temple. ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், Then he taught, saying to them, Is it not written, My house shall be called a house of prayer for all nations? But you have made it a den of thieves. என்னுடைய வீடு எல்லா இனத்தாருக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி I உபதேசித்தார். have a question. எனக்கு ஒரு கேள்வி உண்டு. Why have our church buildings become offices of corruption? நம்முடைய ஆலயங்கள் ஏன் ஊழல் மையங்களாய் மாறி போயின? Why have our churches become the objects of court cases? ஏன் நம்முடைய ஆலயங்கள் நீதிமன்றங்களுடைய குறியாக மாறி போயின? Why, oh why, I ask.
நான் ஏன் என்று உங்களை பார்த்து கேட்கின்றேன். Are they not meant to be house of prayer? நம்முடைய ஆலயங்கள் ஜெப வீடு என்று அழைக்கப்பட வேண்டும் அல்லவா? We give all sorts of names to our buildings and our churches. நம்முடைய கட்டிடங்களுக்கும் ஆலயங்களுக்கும் அழகழகான பெயர்களை நாம் சூட்டுகின்றோமே. What was the name that Jehovah gave to his house? ஆனால் தம்முடைய ஆலயத்திற்கு யெகோவா கொடுத்த பெயர் என்ன? House of prayer. ஜெப வீடு. In other words, the most important activity in God's house should be prayer. First prayer, second prayer, and I say third also should be prayer. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய ஆலயத்திலே முதலும் முக்கியமுமாக காணப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால் முதலாவது ஜெபம், இரண்டாவது ஜெபம், ஏன் மூன்றாவதும் கூட ஜெபம்தான். When the early church prayed, the place where they were gathered together was shaken. Today's church does not pray, so our places are taken. ஆதி திருச்சபையிலே மக்கள் கூடி ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆனால் இன்றைய திருச்சபை மக்களாகிய நாமோ ஜெபிப்பது கிடையாது. ஆகவே நமக்கு சொந்தமான இடங்கள் பிடுங்கப்படுகின்றன. I want to tell you another thing tonight. நான் இன்னொரு காரியத்தை இந்த இரவிலே உங்களோடு சொல்லிக்கொள்ள பிரியப்படுகிறேன். Not just a house of prayer. ஜெப வீடு மட்டுமல்ல. It is a house of prayer, mind you. Underline that, underline that, underline. It is a house of prayer for all nations, all people groups, all languages, all men and women, not just Jewish community, all the non-Jewish communities as well. தேவாலயம் என்பது ஜெப வீடு என்ற நிலையில் மட்டுமல்ல, நன்றாக கவனித்து அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், எல்லா இனத்தவருக்கும் அது ஜெப வீடு என்று எழுதப்பட்டுள்ளது. எல்லா மொழி பேசுகின்றவர்கள், எல்லா மக்கள் கூட்டங்களை சேர்ந்தவர்கள், பல்வேறு நிறத்தை இனத்தை சேர்ந்ததான அனைத்து மக்களுக்கும் இது ஜெப வீடு என்று அழைக்கப்படுகின்றது. யூத மக்களுக்கு மட்டுமல்ல, புறவினத்தார் அனைவருக்கும் இது ஜெப வீடு. In other words, our churches must have programs which will attract non-Christians. நம்முடைய திருச்சபைகளிலே கிறிஸ்தவர் அல்லாதோருக்கான நிகழ்ச்சிகள் தான் பெருவாரியாக நடத்தப்பட வேண்டும் என்பதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான படிப்பினை. King Solomon built a huge, magnificent edifice for the Lord of Lords and the King of Kings. சாலமோன் அங்கே மனோகரமான மாட்சிமை மிகுந்த மகிமையான தேவ ஆலயத்தை கட்டி எழுப்பினார். He offered a dedication prayer which in its full length is given to us in 1 Kings 8th chapter. 1 ராஜாக்கள் 8வது அத்தியாயத்திலே அவன் செய்ததான மிக அருமையான பிரதிஷ்டை ஜெபத்தினுடைய விரிவாக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. I want every pastor to teach that prayer to your congregation. உங்களுடைய சபை மக்கள் அனைவருக்கும் போதகர்களாகி நீங்கள் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்குமாறு உங்களை நான் வேண்டுகின்றேன். I want to just take a small portion from that and expound that to you. அந்த ஜெபத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் விளக்க பிரியப்படுகின்றேன். What did Solomon pray? சாலமோன் என்ன ஜெபித்தார்? Oh God, தேவனே, when a foreigner who is not of your people will lift up his hands towards heaven from this temple, இந்த ஆலயத்திற்கு நேரே அந்நியன் ஒருவன் கையெடுத்து வேண்டும் பொழுது, please Lord listen to his prayer request. அவனுடைய ஜெபத்திற்கு நீர் செவிகொடும். So that the world will know that there is one God and there is no one else. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்றும் உலகம் அறிந்து கொள்ளட்டும். Now shall I tell you in what context he made that prayer? எந்த சூழலிலே இந்த ஜெபத்தை அவன் செய்தான் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? When you go to Agra, you definitely visit Taj Mahal. நீங்கள் ஆக்ராவிற்கு செல்வீர்களேயானால் நிச்சயமாக தாஜ்மஹாலை பார்க்க தவற மாட்டீர்கள். Even a non-Jew, when he came on a business trip to Jerusalem, he will definitely look at the temple. யூதர் அல்லாத ஒருவன் சுற்றுப்பயணமாக எருசலேமிற்கு வருவானேயானால் நிச்சயமாக அந்த எருசலேம் தேவாலயத்தை அவன் பார்க்கத்தான் செய்வான். He will get into the temple. அந்த ஆலயத்திற்குள் அவன் நுழைவான். Here and there in all corners people will be kneeling down before God, lifting their hands before the Holy One. அங்கும் இங்குமாக பரிசுத்தராகிய ஆண்டவரை நோக்கி மக்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். And this man will also be taken up by that reverence. He will also kneel down, even though he is not a worshipper of Jehovah. He will lift up his heart unto God. யெகோவாவை வணங்குகின்ற ஒரு பக்தனாக இவன் இல்லை என்றாலும் கூட அங்கு காணப்படுகின்றதான பக்தி சூழலிலே தானும் கூட உந்தப்பட்டு இறைவனை நோக்கி மன்றாடுவதற்கு அவன் ஏவப்படுவான். So whatever problem he came with, he will unload it before God. என்னென்ன பிரச்சனைகளோடு கூட அவன் வந்தானோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வைக்க அவன் துவங்குவான். And Solomon is praying. சாலமோன் அப்பொழுது ஜெபிக்கின்றான். Oh God, please listen to the prayer of that non-Jew. தேவனே, இப்படிப்பட்ட அந்நியனுடைய ஜெபத்திற்கும் நீர் செவிகொடும். Why? ஏன்? When he get back to his place, அவன் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி செல்லும் பொழுது he will collect
invite all his family members. தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் அவன் அழைப்பான். You know what he will tell them? அவர்களை பார்த்து அவன் என்ன I சொல்லுவான்? went to Jerusalem. நான் எருசலேமுக்கு சென்றேன். I visited the temple in Jerusalem. நான் எருசலேம் தேவாலயத்தை தரிசித்தேன். And lifted my prayer to that God of the temple in Jerusalem. அங்கே தேவாலயத்தினுடைய தேவனுக்கு நேராக என்னுடைய கைகளை நான் ஏறெடுத்தேன். He filled me with peace. அவர் எனக்கு தெய்வ சமாதானத்தை தந்தார். He solved my problem. என்னுடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைத்தார். And entire family members will say, next time when you go, we also will come with you. அப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்வார்கள், அடுத்த முறை செல்லும் பொழுது நாங்களும் கூட வருகிறோம். So your family is now getting added to Jehovah God. இவ்விதமாய் யெகோவா தேவனுடையதான சபையிலே ஒரு குடும்பம் இணைகின்றது. In other words, வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் Solomon dedicated the temple for a missionary cause. மிஷனரி நோக்கத்தோடு சாலமோன் அந்த சபையை பிரதிஷ்டை செய்தார். I want to ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க Do விரும்புகின்றேன். you have a regular missionary prayer meeting in your church? உங்களுடைய திருச்சபையிலே வழக்கமாக நடைபெறுகின்ற மிஷனரி ஜெபம் உண்டா? Suppose I ask you, what is the strength of your congregation? உங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினர் எண்ணிக்கை எத்தனை பேர் என்று நான் கேட்டால், Don't tell me how many people attend the Sunday service. ஞாயிறு ஆராதனைக்கு வருகின்ற மக்கள் எண்ணிக்கையை நீங்கள் சொல்லாதிருங்கள். Tell me how many attend the missionary prayer meeting. மிஷனரி ஜெபக்குழுவை எத்தனை பேர் வருகின்றார்கள் என்று சொல்லுங்கள். Because it is a house of prayer for all people. எல்லா இனத்தவருக்கும் ஜெப வீடாய் அது இருக்கின்றது. What can we do? என்ன செய்யலாம்? Only for Sunday service people flock in large numbers. ஞாயிறு ஆராதனைகளுக்கு தான் மக்கள் அணியணியாய் திரண்டு But வருகின்றார்கள். when we say missionary prayer meeting, some old ladies who are about to depart into peace, they only come. மிஷனரி ஜெபக்குழு என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகின்ற நிலையிலே இருக்கின்ற வயதான மூதாட்டிகள் 4 பேர் தான் அங்கு வந்து What உட்கார்ந்திருப்பார்கள். can we do? என்ன செய்ய போகிறோம்? We are not able to change our people. நம்முடைய மக்களை மாற்ற முடியவில்லையே. I will give you an idea. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகின்றேன். Place it before your next church council. உங்களுடைய சபை சங்கத்திற்கு முன்னதாக இந்த பிரச்சனையை வையுங்கள். Out of 4 Sunday services, 4 வார ஆராதனைகளிலே, Sunday services, 4 ஞாயிறு ஆராதனைகளிலே convert one of them into missionary prayer meeting. ஒரு ஆராதனையை மிஷனரி கூட்டமாக நீங்கள் மாற்றுங்கள். Don't tell your people which Sunday is missionary prayer meeting. Give them a surprise. எந்த ஞாயிறு மிஷனரி ஞாயிறு என்று முன்னதாக மக்களுக்கு அறிவிக்காதிருங்கள். அது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கட்டும். Make one Sunday of the 4 Sundays a missionary prayer. 4 ஞாயிறு ஆராதனைகளிலே ஒரு ஆராதனை நற்செய்தி ஆராதனையாக இருக்கட்டும். Why not? ஏன் இருக்கக்கூடாது? Why not? ஏன் இருக்கக்கூடாது? What is wrong with what Stanley is suggesting tonight? ஸ்டான்லி இன்றைக்கு சொல்லுகின்றதான ஆலோசனையிலே என்ன தவறு இருக்கிறது? What is wrong? இதில் என்ன தவறு இருக்கிறது? Why not? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? Don't say, brother, we can't change our church so easily. எங்களுடைய ஆலயங்களை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாத சகோதரனே என்று சொல்லாதிருங்கள். If you cannot change your church, when will you change the country? உங்களுடைய சபையை உங்களால் மாற்ற முடியாவிட்டால் எப்படி சமுதாயத்தை மாற்றப் போகிறீர்கள்? As the church goes, so the world will go. திருச்சபை போகின்ற போக்கில்தான் உலகம் போகும். Let me say that again. நான் மீண்டுமாய் சொல்லட்டும். As the church goes, so the world will go. திருச்சபை போகின்ற போக்கில்தான் உலகமும் நடைபோடும். Because you are the light of the world. நீங்கள் தான் உலகத்தின் வெளிச்சம். You are the salt of the earth. நீங்கள் தான் பூமியின் உப்பு. If you lose your saltiness and if you lose your brightness, wherewithal there will be enlightenment and wherewithal there will be taste for this destroying, decaying generation. அழிந்து கொண்டிருக்கின்ற கெட்டுப் போய்க் கொண்டிருக்கின்றதான இந்த சமுதாயத்திலே நீங்கள் சாரமற்று காணப்படுவீர்களே ஆனால் அவர்கள் எப்படி சாரமேற்றப்படுவார்கள்? நீங்கள் ஒளி இழந்த நிலையிலே இருப்பீர்களே ஆனால் எப்படி அவர்கள் ஒளி ஏற்றப்படுவார்கள்? I want to quote what the great missionary statesman by name Dr. Oswald J. Smith of People's Church Canada thundered years ago. A church that does not evangelize will soon fossilize. கனடாவினுடைய மிஷனரி குரலாய் முழங்கிய ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் அவர்களுடைய வாசகத்தை நான் உங்களுக்கு முன்வைக்க பிரியப்படுகின்றேன். நற்செய்தி பணியை உற்சாகப்படுத்தாத திருச்சபை உறைந்து போகும். That's a good translation. A church that does not evangelize
will soon fossilize. நற்செய்தி பணியை உற்சாகப்படுத்தாத திருச்சபை உறைந்து போகும். Don't boast about your buildings. உங்களுடைய கட்டிடங்களை குறித்து மார்தட்டாதிருங்கள். Buildings will become monuments if you are not careful. கட்டிடங்கள் நினைவு சின்னங்களாக சீக்கிரத்திலே மாறி போகும் நீங்கள் அக்கறையற்றிருப்பீர்களே. ஆனால் The disciples of Jesus Christ took him around the temple. ஆலயத்தை சுற்றி இயேசுவின் சீடர்கள் அவரை அழைத்து சென்றார்கள். They thought Jesus would be impressed by the hugeness and the greatness and the bigness of these huge structures. இந்த ஆலயத்தினுடைய மகத்துவத்தையும் மாட்சிமையையும் மனோகர தன்மையையும் குறித்து மூக்கின் மேல் விரல் வைப்பார் இயேசு கிறிஸ்து என்று இந்த சீடர்கள் நினைத்தார்கள். Hey, whom are you trying to impress? You can impress a minister. You cannot impress the Messiah. அவர் அவர்களுக்கு சொன்ன மறுமொழி என்ன தெரியுமா? என்னையா நீங்கள் வியக்க வைக்க பார்க்கின்றீர்கள்? மந்திரியை வேண்டுமானால் நீங்கள் மயக்கலாம், இந்த மனுமகனை நீங்கள் மயக்க முடியாது. What did he tell them? அவர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்? Days will come when not one stone will be on the other stone. நாட்கள் வரும், அப்பொழுது ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல் இராதபடிக்கு இவைகள் இடிக்கப்பட்டு போகும். Hey, what is this? Somebody is taking you for a tour around the huge buildings of the temple. மிக And is this the அழகான way you answer? Don't you have a courtesy? நேர்த்தியான மனோகரமான ஒரு கட்டடத்தை சுற்றி காட்டுகின்ற ஆவலிலே ஒரு கூட்ட மக்கள் உங்களை அழைத்து செல்கின்றார்கள். அவர்களுக்கு மூஞ்சில் அடித்தால் போல் இப்படியா பதில் சொல்வது? There will not be one stone over the other. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் போகும். Did it happen? நடந்ததா? Yes. ஆம், நடந்தது. When did it happen? எப்பொழுது அது நடந்தது? It happened in AD 70 when Rome destroyed it. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே ரோம் இந்த எருசலேமை தகர்த்த பொழுது அது நிகழ்ந்தேறியது. Because they thought there were some gold plates between two bricks and stones. So they wanted to slice off each stone from the other stone. What my Jesus said came true, literally, mind you. கல்லுகளுக்கு இடையே தங்கம் புதைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்ட உண்மையின் அடிப்படையிலே அந்த ரோம காவலர்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அதனை அடித்து நொறுக்கி நிர்மூலமாக்கிய பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லியதான வசனம் எழுத்து பூர்வமாய் அப்படியே நிறைவேறியது. There are so many church buildings all over Kanyakumari district. கன்னியாகுமரி திருமண்டலம் முழுவதிலும் ஏராளமான ஆலய கட்டிடங்கள் உண்டு. Praise God for them. ஆண்டவரே, அதற்காக நான் துதிக்கின்றேன். But they are not, if they are not used for missionary purpose, மிஷனரி நோக்கத்திற்காக இந்த திருச்சபை கட்டிடங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படவில்லை என்றால் God will not allow them to exist even as a monument. நினைவு சின்னங்களாக கூட இந்த ஆலயங்கள் நிலைத்திருப்பதற்கு என் தேவன் நிச்சயமாக விட மாட்டார். Because the zeal of my house has burnt me, said the Lord Jesus. என்னுடைய ஜெப வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். I'm just trying to reflect the heartbeat of my master who has commissioned me to preach this message to you tonight. இந்த நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றும்படியாக என்னை ஏவிய என்னுடைய எஜமானனுடைய இதய துடிப்பை உங்களுக்கு முன் நான் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றேன். Don't over invest in buildings. உங்களுடைய கட்டிடங்களிலே அளவுக்கு மீறி முதலீடு செய்யாதிருங்கள். We want mobile pulpits. நமக்கு நடமாடும் பீடங்கள் தான் தேவை. That is what the secret of the early church. ஆதி திருச்சபையின் வெற்றிக்கான ரகசியம் அதுதான். Mobile pulpits. நடமாடும் பீடங்கள். We talk about mobile phones. Let us talk about mobile pulpits. செல்போன்ஸை குறித்து நாம் பேசுகின்றோம், ஆனால் நாம் பேச வேண்டியது நடமாடுகின்றதான மேடைகள் தான். Lakhs and lakhs of rupees you are spending in cushioning the pews. உங்களுடைய இருக்கைகளுக்கு மெத்தைகள் தயாரிப்பதற்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கின்றீர்கள். And carpeting your floors. உங்களுடைய தரைகளுக்கு கம்பளம் விரிப்பதற்கு ஏராளமான செலவுகள். And conditioning the halls. உங்களுடைய அறைகளை குளிரூட்டுவதற்காக ஏராளமான பணம். Curtaining your altars. உங்களுடைய பரிசுத்த பீடங்களை அலங்கரிப்பதற்கு வண்ண வண்ண திரைகள். And coloring the walls. உங்களுடைய சுவர்களுக்கு வண்ணம் பூசுவதற்கு அந்தோ ஆயிரமான பணம். But there are many church buildings in North India who do not have enough money to cover their roofs. ஆனால் வட இந்தியாவிலே தங்களுடைய ஆலய கட்டிடங்களுக்கு மேற்கூரை போடுவதற்கு கூட வசதி இல்லாத எண்ணிறந்த ஆராதனை கூடங்கள். I am sorry, I have no apology for what I am going to say. We are in the last minute. This is not a time to invest money on building useless towers. நான் உங்களுக்கு முன் சொல்வதிலே வருத்தம் அடையவில்லை, இதனை குறித்து நான் வருந்த போவதும் இல்லை. உயரமாக கோபுரங்களை கட்டுவதிலே நாம் வீணாக பணத்தை விரயமாக்கிக் கொண்டிருக்கின்றோம். When Rome was burning, Nero was fiddling.
ரோமாபுரி எரியும் பொழுது நீரோ மன்னன் தம்புரு வாசித்துக் கொண்டிருந்தானாம். That's what the church is doing tonight. இன்று திருச்சபையும் கூட இப்படித்தான் அவலமாக நடந்து கொண்டிருக்கிறது. Rome was burning, Nero was fiddling. ரோமாபுரி எரிந்து கொண்டிருக்கின்றது, நீரோ மன்னனோ இசைக்கருவியை மீட்டிக் And கொண்டிருக்கின்றான். the house is on fire, you are arranging the furniture. வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது, நீங்களோ மனையணியங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். Christians, கிறிஸ்தவர்களே awake! விழித்தெழுங்கள். Christians, கிறிஸ்தவர்களே arise! எழும்புங்கள். Christians, கிறிஸ்தவர்களே become alert! விழித்துக் கொள்ளுங்கள். You may not get another missionary challenge message like this in the near future. வருகின்ற நாட்களிலே இப்படிப்பட்டதான தட்டி விடுகின்றதான மிஷன் செய்தியை நீங்கள் ஒருவேளை கேட்காமல் போகலாம். Beware of going for big mega church buildings. மிகப்பெரிய மகா பெரிய ஆலய கட்டிடங்களை நீங்கள் கனவு காணாதிருங்கள். Shall I tell you something? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? 10 church buildings which can hold 1,000 members each is better than one building which can hold 10,000 members. 10,000 பேரை அடக்கக்கூடியதான மகா பெரிய பேராலயம் ஒன்றை விட 1000 பேரை உள்ளடக்கக்கூடிய 10 திருச்சபைகள் உசிதமானது. You can have 10 leaders. நீங்கள் 10 தலைவர்களை அதன் மூலமாய் உருவாக்க You can முடியும். tell communities in different places. பல இடங்களிலே இருக்கின்ற பல்வேறு சமுதாயங்களை நீங்கள் சந்திக்க முடியும். If the enemy bombs, he can bomb only one building. He will not bomb all the 10,000 member building. எதிரிகள் உங்களை தாக்க நினைத்தால் ஒரு இடத்தில் உள்ள ஆலயம் தான் தகர்ந்து போகுமே ஒழிய 10 இடங்களில் இருக்கின்றதான எல்லாரையும் அவரால் தாக்க முடியாது. This is the strategy of the Lord of hosts. சேனைகளின் கர்த்தருடைய யுக்தி இதுதான். Don't commercialize religion. மார்க்கத்தை வியாபாரமயமாக்காதிருங்கள். Don't say these doves we are selling in the temple only to offer as sacrifices to God. இந்த ஆலயத்திலே விற்கப்படுகின்றதான புறாக்கள் பலி செலுத்துவதற்காகத்தான் என்று சொல்லி நியாயம் பேசாதிருங்கள். Don't say we are exchanging money only to change the Greek coins or Roman coins for temple tax. கிரேக்க பணத்தையும் ரோம பணத்தையும் யூத பணமாக மாற்றி காணிக்கை செலுத்துவதற்காகத்தான் இந்த காசுக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நியாயம் There பேசாதிருங்கள். are so many committee members of various churches sitting here. பல ஆலயங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் பலர் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். Don't talk too much about money, money, money. எப்பொழுது பார்த்தாலும் பணம் பணம் என்று பேயாய் அலையாதிருங்கள். Don't talk always about money. எப்பொழுது பார்த்தாலும் பணம் பணம் என்றே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். On Sunday services, how much money we collected last week, that is not important. How many souls we won last week, that is important. கடந்த வார காணிக்கை என்று வாசிப்பதை நிறுத்தி கடந்த வாரத்திலே எத்தனை பேர் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று அறிவியுங்கள். May the Lord change, give us a great revival in this church. எங்களுடைய திருச்சபையிலே ஒரு மகா பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தருவாராக என்று Oh நீங்கள் Lord, I சொல்லுங்கள். pray in the name of your dear Son. Oh Lord, send a revival. Send your fire upon this Kanyakumari diocese. As I prayed 2 days ago, Lord, make this congregation a model congregation for all these course of dioceses all over Bharat. தேவனே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தை நிமித்தமாக இந்த கன்னியாகுமரி பேராயத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை நீர் அனுப்பும். உம்முடைய உயிர்மீட்சியின் அக்கினி இங்கே விழுவதின் மூலமாக இந்த குமரி பேராயம் மற்ற அநேக திருமண்டலங்களுக்கு முன்மாதிரியான ஒரு திருமண்டலமாய் மாறும்படி உம்முடைய திருக்குமாரனின் நாமத்தினாலே நான் இறைஞ்சுகின்றேன். My house shall be called a house of prayer for all nations. என்னுடைய வீடு எல்லா இனத்தவருக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். The fourth incident we would look at, நான்காவது சம்பவமாக நாம் படிக்கப் போவது the fruitless tree. கனியற்ற மரம். That's what we read in Matthew 21st chapter with verse 18 and 19. மத்தேயு 21வது அத்தியாயம் 18 19 வசனங்களிலே நாம் வாசிப்பது இதுதான். Now in the morning as he returned to the city, he was hungry. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. Seeing a fig tree by the road, he came to it and found nothing on it but leaves. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், And he said to it, Lord, let no fruit grow on you ever again. இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவது என்றார். And immediately the fig tree withered away. உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. There are 3 observations I want every one of you to look at. நீங்கள் கவனிக்க வேண்டிய 3 காரியங்களை இங்கே நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். Number 1, ஒன்று, a fruitless Christian is a self-contradiction. கனியற்ற கிறிஸ்தவன் ஒரு முரண்பாடு. Why are we saved?
நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? To save others. மற்றவர்களை Why ரட்சிப்பதற்காக. are we blessed? நாம் ஏன் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம்? To bless others. மற்றவர்களை Why are ஆசீர்வதிக்க. we Christians? நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம்? Make others Christians. மற்றவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற. Why are we going to heaven? நாம் பரலோகத்திற்கு ஏன் செல்கின்றோம்? To stop people from going to hell and enter eternity. To stop people from going to hell and enter eternity. அங்கே அழியாத அக்கினியாகிய நரகத்திற்குள் போவதை நிறுத்துவதற்காக. What did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? I chose you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I have ordained you. நான் உங்களை பிரதிஷ்டை செய்திருக்கின்றேன். What for? எதற்காக? That you may go and bring forth fruit and my fruit may remain. நீங்கள் போய் கனி தரவும் அந்த கனிகள் நிலைத்திருக்கவுமே விரும்புகின்றேன். Why are we following Jesus Christ? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏன் பின்பற்றுகின்றோம்? Jesus did not say, follow me, I will bless you. என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. He said, follow me, I will make you fishers of men. என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போராய் மாற்றுவேன். Soul winning is not an option, it is an obligation. ஆத்தும ஆதாயம் விருப்பம் அல்ல, கடமை. It is not an obligation, it is not an option, it is an obligation. விரும்பினால் செய்கின்ற ஒன்று நற்செய்தி பணி அல்ல, மாறாக உங்கள் மேல் விழுந்த கடமை நற்செய்தி பணி. There was a fruitless man who was a single talented man. ஒரு தாளந்து பெற்றிருந்ததான கனியற்ற ஒரு மனிதன் அங்கே இருந்தான். How did the master call him? அவனுடைய எஜமானர் அவனை எப்படி அழைத்தார்? You wicked man. பொல்லாப்பான ஊழியக்காரனே, Wicked man. பொல்லாங்கான ஊழியக்காரனே. It is not laziness, it is wickedness. சோம்பேறி என்று அவனை மட்டும் அழைக்கவில்லை, பொல்லாப்பு என்று அழைத்தார். This tree was making a pretense. இந்த மரம் மாய்மாலம் உள்ளதாய் இருந்தது. It was showing lot of leaves. அங்கே பார்ப்பதற்கு அநேக இலைகள் அங்கே காணப்பட்டது. Even the initial bud which is edible, even that was not there. அந்த மரத்திலோ முற்கனிகள் காணப்படவில்லை. That is what we are also doing. இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் Lot காணப்படுகிறோம். of show. அநேக பந்தா. We have lot of self-deception. நாம் நம்மை நாமே சுய வஞ்சகத்தினாலே நிறைத்திருக்கின்றோம். We are making general statements. பொதுவான அறிக்கைகளை கொடுக்கின்றோம். Our church is doing. எங்களுடைய சபை இதை செய்கிறது. Our diocese is doing. எங்களுடைய திருமண்டலம் இதனை சாதித்தது. What are you doing as an individual? தனி நபராக நீங்கள் எதை சாதித்தீர்கள்? What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். My reward comes to give every man, underline, there is an individual aspect. Every man according to his work. அவன் அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக அடிக்கோடிடுங்கள். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 5 talents, 1 man, you come and give the account. 5 தாலந்து நிறைந்த ஒரு மனிதன் வந்து தனியாக கணக்கு 2 கொடுக்கிறார். talents, you come and give an individual account. 2 தாலந்து நிறைந்த ஒரு மனிதன் தனியாக வந்து அங்கு கணக்கு Single கொடுக்கிறார். talent, you come and give the account. 1 தாலந்து நிறைந்த ஒரு மனிதன் தனியாக வந்து கணக்கு Don't கொடுக்கிறார். make generalized statements and get out of your individual responsibility. பொதுவான புள்ளி விவரங்களை பறைசாற்றி உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பினை தட்டி கழிக்காதிருங்கள். This tree was instantly withered. இந்த பட்டுமரம் இந்த அத்திமரம் உடனடியாக பட்டு போனது. But there is another parable that Jesus mentioned. ஆனால் இதே விதமாக ஆண்டவர் மொழிந்த இன்னொரு உவமையும் உண்டு. A man planted a fig tree in his vineyard. தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு மரம் அத்தி மரத்தை நட்டானாம். First year there was no fruit. முதல் வருடத்திலே எந்த கனியும் இல்லை. Second year no fruit. இரண்டாவது ஆண்டிலும் கனி இல்லை. Third year no fruit. மூன்றாவது ஆண்டிலும் கனி இல்லை. What did he say? அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? You cut down this tree. இந்த மரத்தை வெட்டி போடு. Why should it waste my ground? இது ஏன் இந்த நிலத்தை கெடுக்கின்றது? And the gardener came. அப்பொழுது தோட்டக்காரன் வந்து He pleaded. மன்றாடினான். Please leave it for one more year. தயவு செய்து ஓராண்டு மட்டும் இருக்கட்டும். I will just dig around it. நான் அதனை சுற்றி கொத்தி எரு போடுவேன். I will fertilize it. நான் அதற்கு உரமிடுவேன். I will fence it. நான் அதற்கு வேலி அடைப்பேன். Then you see whether it gives fruit or not. பிறகு அது கனி தருகிறதா இல்லையா என்று பாருங்கள். If not, you can just fell it down. அப்படி இல்லை என்றால் அதற்கு பிற்பாடு வெட்டி போடலாம். Brothers and sisters, listen to me. அருமையான சகோதர சகோதரிகளே கவனியுங்கள். Those who are sitting on the chairs நாற்காலிகளில் உட்கார்ந்திருக்கின்றவர்கள் and those who are just squatting on the ground, நீங்கள் தரையிலே உட்கார்ந்திருக்கின்றவர்கள், listen to what I say very carefully. நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். For many of you, this may be your 4th and final year. உங்களிலே அநேகருக்கு இது 4வது கடைசி ஆண்டாக இருக்கலாம். I wish not, but it might be. அது அப்படி இருக்க வேண்டாம் என்று நான் வாஞ்சிக்கின்றேன். ஆனால் ஒருவேளை அது அப்படியாக இருக்கலாம். This may be your 4th and final year, mind you. 4வது இறுதி ஆண்டாக உங்களுக்கு இது இருக்கலாம். Why do I say that? நான் ஏன் அதை எப்படி சொல்கின்றேன்? When tsunami hit Kolachal, why were you spared? குளச்சலிலே சுனாமி தாக்கிய பொழுது நீங்கள் எப்படி நிர்மூலமாகாமல் தப்பித்தீர்கள்?
when the tower of Siloam fell down and killed so many people, how did you get spared? சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்த பொழுது அநேகர் கொல்லப்பட்டார்களே, நீங்கள் எப்படி தப்பித்துக் கொண்டீர்கள்? Do you think that you are more righteous than them and they were more wicked than you? அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீங்கள் நீதிமான்கள் என்றோ, உங்களை பார்க்கிலும் அவர்கள் பாவிகள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ? Nay, I tell you, if you do not repent, you shall likewise perish. நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டுப் போவீர்கள். Why did Herod mix that blood of the Galileans? பிலாத்து அநேக கலிலேயருடைய ரத்தத்தை கலந்திருந்தான். Why? ஏன்? You think that they were more ungodly than you? அவர்கள் தேவபக்தி அற்றவர்களாய் உங்களை விட மோசமானவர்களாய் இருந்தார்கள் என்று எண்ணுகின்றீர்களோ? Nay, I tell you, unless you repent, you also will likewise perish. நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டுப் போவீர்கள். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, I think I will start bleeding if I continue. நான் தொடர்ந்து இப்படியே கூவிக் கொண்டிருப்பேனேயானால் நிச்சயமாக நான் இரத்தம் சிந்துவேன் என்று நான் நம்புகின்றேன். But I don't mind dying preaching. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நான் மரிப்பேனேயானால் நிச்சயமாக அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. So I'll continue my sermon. ஆகவே நான் தொடர்ந்து என்னுடைய செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். I do not want you to be resurrected on that resurrection morning with an unpleasant surprise to hear the masters, I do not know you. Get away from me. உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்களை நான் அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லப்படாமல் இருக்கும்படியாய் நான் வாஞ்சிக்கின்றேன். The fifth incident I want to look at. நாம் தியானிக்க வேண்டிய ஐந்தாவது சம்பவம், The sacrificial women. தியாக பெண்மணிகள். It happened on Tuesday. செவ்வாய்க்கிழமையிலே இது நடந்தது. Now if you look at the chronological calendar, this happened on Tuesday. அந்த நாட்காட்டியை நீங்கள் கவனமாக பார்ப்பீர்களேயானால் அந்த வரிசைப்படி செவ்வாய்க்கிழமையிலே இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது. One was a poor widow. ஒன்று ஏழை விதவை, The other one was a woman. மற்றொன்று ஒரு பெண். The poor widow had only 2 coins. அந்த ஏழை விதவைக்கு 2 காசுகள் மட்டுமே இருந்தது. People came in a queue to just offer to the treasure box. அங்கே ஆலயத்திலே காணிக்கை செலுத்துவதற்காக மக்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தார்கள். Maybe she wanted to part with 1 coin and keep 1 for her return fare. ஒருவேளை அந்த பெண் ஒரு காசை காணிக்கையாக செலுத்திவிட்டு தான் திரும்பி போவதற்கு செலவிற்காக மற்றொரு காசை வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். But when she approached the treasury box, ஆனால் அந்த கருவூல பெட்டியின் அண்டை அவள் வந்த பொழுது there was Jesus seated near. இயேசு கிறிஸ்து அந்த பெட்டியின் பக்கத்திலே உட்கார்ந்ததை கவனித்தாள். She was totally transformed. முழுவதுமாக மறுரூபம் அடைந்தாள். So she didn't want to keep anything for her return fare. தனக்காக தன்னுடைய திருப்பி வழி பயணத்திற்காக எதையும் வைத்துக் கொள்ள பிரியப்படவில்லை. She threw both the coins because there was Jesus. 2 காசுகளையும் அங்கேயே ஆண்டவருக்காக போட்டுவிட்டாள். That was all her future. அதுதான் அவளுடைய முழுமையான எதிர்காலம். And that she invested for God. தன்னுடைய வாழ்நாளுக்காக வைத்திருந்ததை ஆண்டவருக்காக முதலீடு செய்தாள். There was another woman. அங்கே இன்னொரு பெண். She had a beautiful perfume. அவளுடைய கையிலே அருமையான ஒரு நள தைலம் இருந்தது. Beautiful perfume. Maybe it was as expensive as a French perfume. மிக விலை உயர்ந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்ததான நேர்த்தியான ஒரு தைலமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். How expensive is that? அது எவ்வளவு கிரயம் உடையது? 300 pieces of silver. 300 பணம். What is that? அதனுடைய பொருள் என்ன? Leaving out 52 Sabbaths, that is 300 days wages, 1 year wages. 52 ஓய்வு நாட்களை ஓராண்டிலிருந்து கழிப்பீர்களேயானால் மீதியுள்ள 300 நாட்களுக்கான பணம் சம்பாத்தியம். அது 1 year earnings. ஒரு வருட சம்பாத்தியம். She did not take a Johnson swab and put it around the ears of Jesus or use it as a body spray on Jesus. அந்த தைலத்தினுடைய குப்பியை திறந்து ஏதோ 1-2 சொட்டுகளை ஆண்டவர் மீது தெளிக்கவோ ஆண்டவர் மீது பூசவோ அவள் முற்படவில்லை. What did she do? அவள் என்ன செய்தாள்? She broke it on Jesus. அதை உடைத்து ஊற்றினாள். She poured it on Jesus. ஆண்டவர் மீது அவர் ஊற்றினாள். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? The entire house was filled with a fragrance. வீடு முழுவதும் நறுமணத்தால் நிறைந்தது. Immediately my Jesus clapped his hands. உடனடியாக ஆண்டவர் கரம் தட்டி ஒன்றை சொன்னார். He was excited. அவர் உணர்ச்சி வசப்பட்டார். Why? ஏன்? In everything he saw the fulfillment of missionary evangelism. ஒவ்வொன்றிலும் நற்செய்தி தரிசனம் நிறைவேறுவதை அவர் பார்த்து மகிழ்ந்து When கொண்டிருந்தார். the house was filled with the fragrance of that perfume, வீடு முழுவதும் நள தைலத்தினுடைய நறுமணத்தால் நிறைந்த பொழுது my Jesus thought of a day when the earth shall be filled with the knowledge of the Lord as the waters cover the sea.
சமுத்திரம் தண்ணீரினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நாளை நினைத்து அவர் மகிழ்ச்சி அடைந்தார். What did he say? அவர் என்ன சொன்னார்? Wherever the gospel of this kingdom shall be preached. He talks about world evangelism. Wherever the gospel of this kingdom shall be preached, what this woman did shall be told as a memorial for her. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் சாட்சியாக அறிவிக்கப்படுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் இந்த பெண்மணி செய்ததான செயல் நினைவு கூறப்படும் என்று சொன்னார். Dear brothers and sisters, அருமையான சகோதர I am asking சகோதரிகளே, a question. உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். What is number one item in your church budget? உங்களுடைய சபை நிதி திட்ட பட்டியலிலே முதலாவது இடத்தை எது பிடித்திருக்கிறது? Answer my question honestly. உண்மையாக நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். I believe in reformation for our churches. நம்முடைய திருச்சபைகள் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்பதை நான் We வாஞ்சிக்கின்றேன். are already dying. I am shouting so that we may not be dead. நாம் ஏற்கனவே செத்து கொண்டிருக்கின்றோம். அப்படியே செத்து உறங்கி விடாதபடிக்கு தட்டிவிட நான் விரும்புகின்றேன். That is why I am preaching like this tonight. ஆகையால் தான் இன்றைக்கு நான் இவ்விதமாய் முழங்கிக் கொண்டிருக்கின்றேன். What is number one item in your church budget? உங்களுடைய சபையினுடைய வரவு செலவு பட்டியலிலே முதல் முன்னுரிமை எதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது? It must be missionary evangelism. அது நற்செய்தி மிஷனரி பணிக்காகவே இருக்க Why do I வேண்டும். say that? நான் ஏன் அதை எப்படியாய் This is சொல்கிறேன்? a faithful saying and worthy of all acceptance that Christ Jesus came into the world to save sinners. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறதான வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமான ஒரு சொல்லாயிருக்கிறது. That is why John Wesley said like this. ஆகவேதான் ஜான் வெஸ்லி வீதமாய் சொன்னார், The church is the only society that functions for its non-members. திருச்சபை தன்னிடத்தில் உறுப்பினர் அல்லாதோருடைய நன்மைக்காக செயல்படுகிறது. The church is the only society which functions for the benefit of its non-members. தன்னிடத்தில் உறுப்பினர் அல்லாதோருடைய நன்மைக்காக செயல்படுகின்ற ஒரே ஒரு சமுதாயம் தான் திருச்சபை. Hallelujah for that Hallelujah. definition. I just love that definition. இந்த மிஷனரி பணியின் வரைவிலக்கணத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். You know what John Wesley said? ஜான் வெஸ்லி என்ன சொன்னார்? The world is my parish. உலக மக்கள் அனைவரும் என் சபை மக்கள். You know, I visited John Wesley's house at least 3 times or 4 times. ஜான் வெஸ்லியினுடைய இல்லத்தை 3 அல்லது 4 முறை நான் சந்தித்திருக்கின்றேன். Every time I go there, I ask the Lord, fill me, Lord, with the same fire of that man. ஒவ்வொரு முறை ஜான் வெஸ்லியினுடைய வசிப்பிடத்திற்கு நான் செல்லும் பொழுதெல்லாம், ஆண்டவரே இந்த ஜான் வெஸ்லியினுடைய அக்கினி ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று நான் ஜெபிப்பதுண்டு. Give me that world vision, Lord. If we don't have world vision, we will die of worldly vision. நாம் இந்த உலக தரிசனத்தினால் நிறைந்திராவிட்டால் உலகத்திற்கு அடுத்த பாரங்களினாலே நாம் நிரம்பி அமிழ்ந்து போய்விடுவோம். Come out of your Old Testament tithe mentality. பழைய ஏற்பாட்டு தசமபாக முறையினின்று வெளியே வாருங்கள். Tithing is Old Testament. தசமபாகம் கொடுப்பது என்பது பழைய ஏற்பாட்டு பஞ்சாங்கம். What is New Testament? புதிய ஏற்பாடு என்பது என்ன? Liberal giving, தாராளமாய் கொடுத்தல், lavish giving, உதாரத்துவமாய் கொடுத்தல், exuberant giving, அள்ளி cheerful கொடுப்பது, giving, உற்சாகமாய் கொடுப்பது, no calculated giving. கணக்கு பாராமல் கொடுப்பது. 2 coins were thrown. It is tithe or total? 2 காசுகளையும் அவள் போட்டுவிட்டாலே அது தசம பாகமா முழுமையான பாகமா? She poured all that she kept for her future bridegroom. Is it tithe or total? தன்னுடைய வருங்கால மணவாளனுக்காக சேர்த்து வைத்திருந்தாலே ஓராண்டு சம்பாத்தியம் அவ்வளவற்றையும் ஊற்றினாலே அது தசம பாகமா முழு பாகமா? Tithing is Old Testament. தசம பாகம் பழைய ஏற்பாட்டு கதை. You can start there, but you cannot stay there. தசம பாகத்தில் நீங்கள் துவங்கலாம், ஆனால் அதிலே தரித்து நிற்க முடியாது. Let me say that நான் again. மீண்டுமாய் அதை சொல்ல விரும்புகிறேன். Tithing you can start there, but you cannot stay there. தசம பாகத்தில் நீங்கள் காணிக்கை கொடுக்க துவங்கலாம், அங்கேயே நின்றுவிட முடியாது. It is only a tutor to bring you to Christ. கிறிஸ்துவினிடத்தில் உங்களை வழிநடத்துகின்றதான உபாத்தி தான் அது. And after that the tutor should go. இந்த உபாத்தி அந்த பாலல் நிலை கடந்தவுடன் கடந்து சென்று விட வேண்டும். Unfortunately, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக on the same day, அதே நாளிலே, oh, I am broken to speak these words. இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு என்னுடைய இருதயம் நொறுங்குகின்றது. One woman threw all her future. தன்னுடைய எதிர்காலம் அனைத்தையும் தாரை வார்த்து விட்டால் ஒரு பெண்மணி. Another young woman threw away all her future saving. ஒரு இளம்பெண் தன்னுடைய வருங்கால சேமிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டாள். Immediately after that, உடனடியாக நிகழ்ந்தது என்ன? follow me carefully. நன்றாக கவனியுங்கள். Immediately after that, இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக Judas Iscariot went to the temple
to bargain his beloved Lord. ஆலயத்தை நோக்கி யூதாஸ்காரியோத்து சென்று அருள்நாதரை காட்டிக் கொடுப்பதற்கு பேரம் பேசினான். For that woman, the Lord was more important than 1 year saving, but for this disciple, that 1 month saving was more important than his Lord. தன்னுடைய ஓராண்டு சம்பாத்தியத்தை விட அகில உலகத்தின் ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு மகத்தானவராக தோற்றமளித்தார். ஆனால் கேவலம் 1 மாத சம்பளத்தை விட அருள்நாதர் இயேசு மட்டரகமாக இந்த யூதாசுக்கு தோற்றமளித்தார். Which category do you belong to? நீங்கள் எந்த கட்சி? Which category you belong to? நீங்கள் எந்த அணி? Compete in giving to God. தேவனுக்கு கொடுப்பதிலே போட்டி போட்டுக் கொடுங்கள். Emil Jabasingh so beautifully sang. எமில் ஜபசிங் மிக அழகாக பாடினார். கிறிஸ்துவுக்காக Sing. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. If you believe that, all of you sing together now. இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை பாடுவோமா? 1, 2. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். I want you to have these thoughts sunk into your hearts. உங்களுடைய இதயத்திலே ஆழமாய் இந்த உண்மை பதியும்படியாய் நான் விரும்புகின்றேன். Sixthly, ஆறாவதாக there we see Jesus Christ, the fearless witness. பயமற்ற சாட்சியாக கிறிஸ்து அங்கு தோற்றமளிப்பதை நாம் பார்க்கின்றோம். John's Gospel 18th chapter. யோவான் 18வது அத்தியாயம் I will look at verse 37 with you. 37வது வசனம். Pilate therefore said to him, "Are you a king then?" அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். Jesus answered, இயேசு மறுமொழியாக, "You say rightly that I am a king. நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். For this cause I was born, இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். and for this cause I have come into the world." இதற்காகவே இந்த உலகத்தில் நான் வந்தேன். What is that? அது என்ன? That I should bear witness for the truth. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். What a champion my Jesus was. என்னுடைய அருள்நாதர் இயேசு எப்படி வெற்றி சிறக்கின்ற கதாநாயகனாய் இருந்தார் என்று பாருங்கள். Are you a king then? நீ ராஜாவோ? Yes sir, I am a king. ஆம், நான் ராஜாதான். For this cause I was born. இந்த நோக்கத்திற்காக நான் பிறந்தேன். For this cause I came into the world. இதற்காகவே நான் உலகத்தில் வந்தேன். What is that cause? அந்த நோக்கம் என்ன? To witness for the truth. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. How could Jesus Christ be so bold like a lion? இப்படி சிங்கம் போல கர்ஜிக்க இயேசு கிறிஸ்துவால் எப்படி முடிந்தது? How could that weak, frail body, which was outstripped, knocked on the head, hit at the back, plowing on his back, sweating blood, dragged on the dusty roads, shunting between governor and governor, standing before the king, thunder like a lion, like a monarch. Yes, I am king. For this cause I was born. For this cause I came into the world, that I might give witness for the truth. How did he get that? உழுத நிலம் போல முதுகு நைய புடைக்கப்பட்ட நிலையிலே அங்கே தலையிலும் உடலிலும் ஏராளமான காயங்களோடு ரணக்களத்தினால் ரத்தம் பீரிட்டு எழ எருசலேமின் நகர வீதிகளிலே இழுத்து வரப்பட்டு உடலிலே தோய்ந்து போன நிலையிலும் கூட சிங்கமாக கர்ஜித்து, ஆம் நான் ராஜாதான், நான் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன்,
இதற்காகவே இந்த உலகத்திலே பிறந்தேன், சத்தியத்தை பறைசாற்ற, சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்கவே நான் வந்தேன் என்று அவரால் எப்படி முழங்க முடிந்தது? Because he prayed. ஏனென்றால் அவர் ஜெபித்தார். You have a willing spirit, but you have a weak flesh. Unless you strengthen your willing spirit to overcome the weak flesh, you will buckle under threats. உடல் பலவீனமானதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. பலவீனமாயிருக்கின்ற இந்த உடலிலே நீங்கள் பலத்தை கொண்டு வரும்படி ஆவியை உற்சாகமூட்டி எழுப்பாவிட்டால் பயமுறுத்தல்களாலும் மிரட்டல்களாலும் நீங்கள் சுருண்டு விடுவீர்கள். Missionary evangelism is a Herculean task. மிஷனரி நற்செய்தி பணி என்பது மகா பெரிய வேலை. It is a Himalayan task. இது ஒரு இமாலய பிரச்சனை. It is neither by might nor by power, but by my spirit, saith the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று வசனம் சொல்கிறது. You cannot do it with your intellectual brilliance. உங்களுடைய மூளை அறிவினாலே இதை சாதிக்க முடியாது. You cannot do it with your oratorical skill. உங்களுடைய பேச்சு திறனினாலே இதை நீங்கள் வென்றுவிட முடியாது. You cannot do it with your technological expertise. உங்களுடைய தொழில்நுட்ப விவேகம் இதனை சாதிக்க முடியாது. You cannot do it with your social status. உங்களுடைய சமூக செல்வாக்கு இதனை சாதித்துவிட முடியாது. You cannot do it by your financial power. உங்களுடைய பணபலம் இதை சாதிக்க முடியாது. You cannot do it with your institutional strength. உங்களுடைய நிறுவனத்தினுடைய மேன்மையினாலே இதை சாதிக்க முடியாது. Spiritual battles must be fought with spiritual power. ஆன்மீக போராட்டங்கள் ஆன்மீக பலத்தினாலே சந்திக்கப்பட வேண்டும். Seventhly and last, ஏழாவதும் கடைசியுமாக, the dying thief. மரிக்கும் கள்வன், The dying thief. சிலுவை கள்ளன். You read that in Luke's Gospel, 23rd chapter, லூக்கா 23வது அத்தியாயத்திலே அதை நாம் வாசிக்கின்றோம். from verse 39 to 43. You read afterwards. நீங்கள் பிறகு சென்று 39 முதல் 43 வசனங்களை வாசித்து பாருங்கள். Wherever you put my Jesus, எங்கு நீங்கள் என் ஆண்டவர் இயேசுவை வைத்தாலும் he was a personal soul winner. அவர் ஆத்தும ஆதாய வீரராகவே ஜொலிப்பார். You hang him on the cross, there also he'll be winning. சிலுவையிலே நீங்கள் அவரை கொலை செய்யுங்கள், அங்கேயும் கூட ஒரு ஆத்மாவை அவர் ஆதாயம் பண்ணி விடுவார். He converted 50% of his congregation on the cross. தன்னுடைய சபை மக்களிலே 50% பாதி பேரை அவர் மனமாற்றி விட்டார். 50% congregation was converted even on the cross. சிலுவையிலே அங்கே 50% ஆத்துமாவை அவர் ஆதாயம் பண்ணினார். He had time for a Nicodemus. நிக்கோதேமுக்கு நேரம் கொடுக்க அவரால் முடிந்தது. He had time for a Zacchaeus. சகேயுவுக்கு நேரம் கொடுக்க அவரால் முடிந்தது. 99 sheep are intact. 99 ஆடுகள் தொழுவத்தில் உள்ளன. Doesn't matter. அதை குறித்து கவலை இல்லை. I want to go after that one lost sheep. தொலைந்து போன ஒரு ஆடுதான் எனக்கு தேவை. Why? I am a shepherd. நான் ஒரு மேய்ப்பன். Dear pastors, you are all called shepherds. அருமையான போதகர்களே, நீங்கள் எல்லாம் மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். What should be your heartbeat? உங்களுடைய இதய துடிப்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? Not the 99 inside the church building, but one who is outside. தொழுவத்தில் இருக்கின்றதான பத்திரமான 99 ஆடுகளை குறித்தல்ல, தொலைந்து போன ஒரு ஆட்டை குறித்து தான். Shall I tell you something? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? In that story, 99 sheep inside, one sheep was outside. அந்த கதையிலே 99 ஆடுகள் தொழுவத்தில் இருந்ததாகவும் ஒரு ஆடு வனாந்தரத்திலே தொலைந்து போனதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. What is India? ஆனால் இந்தியா என்பது என்ன? One sheep inside, 99 outside. ஒரு ஆடுதான் தொழுவத்தில் இருக்கிறது, 99 ஆடுகள் தொலைந்தே போயின. Pastors, are you listening to me? இதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? Pastors, are you listening to me? மேய்ப்பர்களே, நான் சொல்வதை கேட்கின்றீர்களா? 99 sheep outside the fold, only one inside the fold. 99 ஆடுகள் அந்தோ பரிதாபமாய் அலைந்து கொண்டிருக்கின்றன, ஒன்றே ஒன்றுதான் ஆலயத்திற்குள் இருக்கிறது. Even when one was lost, the man left the 99 for one, and when 99 are outside the fold, how is it? I ask, how is it? We are careless, unconcerned, and we are casual about the perishing multitude, untold millions still outside the fold. 99 ஆடுகள் தொழுவத்தில் இருந்து ஒரே ஒரு ஆடு தொலைந்து போன நிலையிலேயே அந்த மேய்ப்பன் பதறி அடித்துக் கொண்டு ஓடினானே. ஆனால் இன்று 99 ஆடுகள் வெளியே காணப்படாத நிலையிலே தொலைந்து போயிருக்கின்ற சூழலிலே ஒரே ஒரு ஆத்துமாவை மட்டும் ஆலயத்திற்குள் வைத்துக் கொண்டு தொலைந்து போனவர்களை குறித்து கரிசனையின்றி, அக்கறையின்றி, கவனமின்றி, ஆவலின்றி இருக்கின்றீர்களே. நான் கேட்கின்றேன், இது எந்த விதத்தில் நியாயம்? Oh God, pour a missionary spirit upon all the pastors and all the preachers and all the church leaders of Kanyakumari district
and Kanyakumari diocese. தேவனே, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதிலும் இருக்கின்றதான அனைத்து சபை போதகர்கள் மீதும், பிரசங்கியார் மீதும், சபை தலைவர்கள் மீதும் ஒரு மிஷனரி தரிசனத்தை நீர் ஊற்றுவீராக. Do it, Lord. செய்யும் ஆண்டவரே. Do it in our time, Lord. எங்களுடைய தலைமுறையில் தானே செய்யும் ஆண்டவரே. Because we in Kanyakumari diocese and Kanyakumari district, we have received more than the other districts, oh God. ஆண்டவரே, மற்ற திருமண்டலங்கள், மற்ற மாவட்டங்கள் பெற்றுக் கொண்டதை விட கன்னியாகுமரி மாவட்டமும் கன்னியாகுமரி திருமண்டலமும் அதிகமாய் உம்மிடத்தில் அனுபவித்திருக்கிறது. Oh God, does not your word say, to whom much is given of him much shall be required? எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் என்று உம்முடைய திருவசனம் சொல்லுகின்றது. Oh God, awake, awake us, oh God, alert us from our sleep and slumber and put back that early fire in our heart. ஆண்டவரே, உறங்கிக் கொண்டிருக்கிற எங்களை தட்டி எழுப்பும், அசதியாய் இருக்கின்ற எங்களை எழுப்பிவிடும். ஆதி திருச்சபையினுடைய அக்கினி எங்கள் மீது விழுவதாக. Dear brothers and sisters, சகோதர சகோதரிகளே, the church that is not the church that was. இன்று இருக்கின்றதான திருச்சபை அன்று இருந்த திருச்சபையை போல் இல்லை. The church that is not the church that should be. அன்று இருந்த திருச்சபை இருக்க வேண்டிய நிலையிலே இன்று இல்லை. Let us change. நாம் இதனை மாற்றுவோம். Let us repent. நாம் மனம் திரும்புவோம். Let us become radical and revolutionary. நாம் அதிரடி திருப்பங்களை கொண்டு வருகின்றவர்களாகவும் சீர்திருத்தவாதிகளாகவும் மாறுவோம். Number one, முதலாவது, go to the villages and deliver people from bondage. கிராமங்களுக்கு கடந்து சென்று அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுவியுங்கள். Number two, இரண்டாவது, conduct open air evangelism. திறந்தவெளி நற்செய்தி பணிகளை செய்யுங்கள். Number three, மூன்றாவது, don't overspend on buildings. கட்டிடங்களில் அதிகமான பணத்தை முதலீடு செய்யாதிருங்கள். Number four, நான்காவது, understand why God extended your life. தேவன் உங்களுடைய வாழ்நாளை கூட்டி கொடுத்திருப்பதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். Number five, ஐந்தாவது, give sacrificially for missionary work. தியாகத்தோடு மிஷனரி பணிக்கு அள்ளிக் கொடுங்கள். Number six, ஆறாவது, depend on the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை சார்ந்திருங்கள். And number seven, ஏழாவது, give yourself to personal soul winning. தனித்தாள் ஆத்தும ஆதாயத்திற்கு உங்களை நீங்கள் விட்டுக் கொடுங்கள். If you do that, நீங்கள் இவைகளை செய்வீர்களேயானால், my Savior shall be satisfied with the travail of his soul. நமது இரட்சகர் இயேசு தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். Let me say that again. நான் இதனை மீண்டுமாய் சொல்லட்டும். If you do all that I have told you tonight, நான் இந்த இரவிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டதான இந்த 7 காரியங்களை நீங்கள் செய்வீர்களேயானால், our Savior shall be satisfied with the travail of his soul. நமது இரட்சகர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். If you want to commit yourself totally to the sevenfold challenge, when all of you are seated here with your eyes open, nobody move here and there lest you disturb others. Please stand up immediately. இந்த 7 பரிமாண சவால் செய்திக்கு முழுமையாக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க விரும்பினால், அனைவரும் அமைதியாய் அமர்ந்திருக்கின்றதான இந்த வேளையிலே, யாரும் அங்கும் இங்கும் நகராது இருக்கின்றதான இந்த வேளையிலே எழுந்து நில்லுங்கள். Don't look what others will think, or don't stand because others are standing. You may be whatever may be your professional background. Stand up if you want to commit yourself afresh to get the flame of God's missionary fire in your heart. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மனதில் எண்ணாதிருங்கள். மற்றவர்கள் நிற்கின்றார்களே என்று நீங்கள் எழுந்து நிற்காதிருங்கள். மாறாக ஆண்டவருடைய நற்செய்தியினுடைய அக்கினி உங்களை பற்றிக் கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போடு கூட எழுந்து நில்லுங்கள். Eyes closed. கண்களை மூடுவோம். Heads bowed down. தலைகளை கவிழ்ந்திருப்போம். Hearts lifted up. இருதயங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தப்படட்டும். We meditated on the sufferings of our Savior during these 4 days. இந்த 4 நாட்களிலே நமது இரட்சகருடைய பாடுகளை குறித்து தியானித்தோம். And I have brought it to an end by quoting the scripture text from Isaiah 53, how we can satisfy our Savior over the travail of his soul. தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைகின்றதான மேசியாவாகிய அருள்நாதரை குறித்த வசனத்தை ஏசாயா 53 மேற்கோள் காட்டி என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்திருக்கின்றேன். Thank you for this response. எழுந்து நிற்கின்ற அநேகருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். You know why you are standing. ஏன் எழுந்து நிற்கின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். Maybe the missionary call has come to many of you young people already. அநேக வாலிபர்களுக்கு மிஷனரி சவால் ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். But you had been delaying.
நீங்கள் ஏனோ காரணத்தினாலே தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Delayed obedience is equivalent to disobedience. தாமதமாய் கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். Go now. இப்பொழுதே புறப்பட்டு செல்லுங்கள். Commit yourself to prayer ஜெபத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். and to give more for missionary work. மிஷனரி பணிக்காக தாராளமாய் கொடுங்கள். Let this diocese become a missionary diocese. இந்த பேராயம் நற்செய்தி பேராயமாய் மாறட்டும். Gracious Heavenly Father, கிருபை நிறைந்த வானக தந்தையே, we thank you for the challenge that came to us with such clarity and authority. தெளிவாகவும் அதிகாரத்தோடும் எங்கள் மத்தியிலே கடந்து வந்த உம்முடைய திருவசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். We thank you for the gripping power and presence of your word ministered in the power of your spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு இங்கே கடந்து வந்ததான தம்முடைய தெய்வீக வார்த்தைகள் எங்களை பற்றி பிடித்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். Help us not to deceive ourselves by just being hearers only, but help us to move on to be doers also. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் செயல்படும்படி எங்களுடைய சுய வஞ்சகத்தினின்று எங்களை நீர் விடுதலையாக்கும். Thank you for the missionary fires that you have ignited in our midst this evening. இந்த மாலை நேரத்தில் தானே நீர் கொளுத்தி விட்டிருக்கின்றதான மிஷனரி அக்கினிக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். Let it spread to all the churches in Kanyakumari district. ஆண்டவரே, கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இந்த தீ பற்றி எரியட்டும். And all the districts of Tamil Nadu. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த அக்னி பரவட்டும். And all the states of India. இந்தியாவினுடைய சகல மாநிலங்களிலும் இது தீவிரித்து பரவட்டும். So we will see the whole world evangelized in our generation. ஆண்டவரே, எங்களுடைய தலைமுறையிலே இதன் மூலமாக நற்செய்தி மயம் உலகளாவ பரவுவதை நாங்கள் பார்க்கட்டும். I pray for those who are standing. நின்று கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். Help them to fulfill whatever they have decided in your presence. உம்முடைய திரு பிரசன்னத்திலே எதை எதை அவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்களோ அதனை நிறைவேற்றும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யும். Help them to the word of your grace. ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள வசனத்திற்கு இவர்கள் அனைவரையும் நான் ஒப்புவிக்கின்றேன். In Jesus' name we pray. இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கின்றேன் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் நாம் கேட்ட அருள்பணி செய்தியோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமீன்.